ஆனால் ப்ரிவென்ஷன்றது இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். இப்போ என்னைக்கு ஒரு எண்டமிக்கா இருந்த காலத்துல, இப்போ சைனால ஒரு எண்டமிக்கா ஒரு குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் இருந்த கோவிட் வந்து அவங்க ப்ரிவென்ட் பண்ண தவறுனால அது ஒரு பேண்டமிக்கா மாறுது. பாரபட்சம் இல்லாம எல்லா நாடுகளிலும் எல்லா ஊர்லயும் அஃபெக்ட் பண்ணுது. அப்ப இது வந்து எல்லா இடத்துலயும் அஃபெக்ட் பண்ணும்போது எந்த இண்டிவிஜுவல்ஸையும் பார்க்கல. இது வந்து இவங்க ஹை இம்யூனிட்டி லோ இம்யூனிட்டி அப்படிலாம் பார்க்கல, எல்லாரையும் அஃபெக்ட் பண்ணுது. அது அதோட வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம அதுக்கான கவுண்டர் ஒர்க்கை எப்படி கொடுக்குறோம், நம்ம டி செல் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. பட் எல்லாருக்குமே அந்த இம்யூனிட்டி இருக்கா? இல்லை. அப்போ ஒரு ஆர்டிஃபிஷியல் இம்யூனிட்டியை கிரியேட் பண்ண வேண்டிய சூழ்நிலையில இன்னைக்கு இருக்கிறோம். அந்த ஆர்டிஃபிஷியல் இம்யூனிட்டி அப்படின்னா என்ன? அதுதான் வேக்சின். அனைவருக்கும் வணக்கம். சுகதேவ் பேசுகிறேன். இந்த புதிர் மெய்நிகர் அரங்கத்தில் இணையும் அனைவரையும் வரவேற்கிறேன். புதிதாக இணைந்தவர்களுக்காக புதிர் பற்றி 2 வரியில். புதிர் சமூகத்தின் பொது சிந்தனையை வளப்படுத்தும், பன்முக உரையாடல்களை ஒருங்கிணைக்கும் மெய்நிகர் பகிர்வு வழி. என்னுடைய அறிமுக பகிர்வை தொடர்ந்து மருந்து பாதுகாப்பு துறையில் தனிச்சிறப்பு வாய்ந்த அனுபவம் கொண்ட ராஜேஷ் கொரோனா தடுப்பு மருந்துகள் கண்டுபிடிப்பு முதல் கடைக்கு வரும் வரை என்ற தலைப்பில் 30 முதல் அதிகபட்சம் 40 நிமிடங்கள் வரை தனது கருத்துக்களை பகிர்ந்து கொள்வார். அதன் பின் 20 நிமிடங்கள் கேள்வி பதில், அத்துடன் அமர்வு நிறைவுறும். நமது சிறப்பு பகிர்வாளராக இன்று இணைந்திருக்கும் ராஜேஷ் பற்றிய முக்கியமான குறிப்புகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ராஜேஷ் தேனி மாவட்டம் சின்னமனூரை சேர்ந்தவர். மதுரையில் இயன்முறை மருத்துவம், அதாவது பிசியோதெரபி படித்து பின் சென்னையில் உள்ள தனியார் நிறுவனத்தில் மருந்து பாதுகாப்பு துறையில் பயிற்சி பெற்று கடந்த 14 ஆண்டுகளில் இத்துறையில் வல்லுநராக உருவாகியிருக்கிறார். ஒரு பன்னாட்டு தனியார் மருந்து நிறுவனத்தில் மருந்து பாதுகாப்பு துறையில் அவுட்சோர்ஸ் செய்யப்பட்ட திட்டங்களை, அதாவது வெளியாட்களிடம் ஒப்படைக்கப்பட்ட வேலை திட்டங்களை மேற்பார்வை செய்யும் அளவிலான தலைமை பொறுப்பில் உள்ளார். தற்போது கொரோனா பெருந்தொற்று தொடர்பான மருந்து பாதுகாப்பு மற்றும் செயல்திறன் பற்றிய தகவல் சேகரிக்கும் அணியில் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். நண்பர்களுடன் இணைந்து சோழிங்கநல்லூர் அரசு பள்ளிக்கு இயன்ற உதவிகளை ஆண்டுதோறும் செய்து வருகிறார். கொரோனா பொது முடக்க காலத்தில் சிறுகதை எழுத்தாளராக தனது இன்னொரு பக்கத்தையும் வெளிப்படுத்தியிருக்கிறார். தொகுப்பை வெளியிடும் முனைப்போடு உத்வேகத்துடன் எழுதி வருகிறார். இனி புது மெய்நிகர் பகிர்வு அரங்கத்தில் ராஜேஷ். தேங்க்யூ வெரி மச் சார். நன்றி சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்திருக்க எல்லாருக்குமே, அன்பர்கள் அனைவருக்குமே முதல் வணக்கம். என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வாய்ப்பை அமைச்சு கொடுத்த சகோதரர் சுகதேவ் சாருக்கும் என்னோட முதல் வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த பர்டிகுலர் கான்செப்டான குதிர் வந்து சமூகத்துக்கு தேவையான அறிவு சார்ந்த விஷயங்களை கொண்டு வந்து கொடுக்குற ஒரு முக்கியமான ஒரு வார நடக்கிற நிகழ்வா நான் பார்க்குறேன். அதில் நான் கண்டினியூஸா பங்கு பெற்றுக்கிட்டும் வரேன். அதன் மூலமா எனக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சி இன்னைக்கு ஒரு நல்ல தலைப்பு அமைச்சு கொடுத்துருக்காரு. கொரோனாவின் மருந்து கண்டுபிடிப்பு கடைக்கு வரும் வரை அப்படின்னு ஒரு அருமையான தலைப்பு எடுத்து கொடுத்துருக்காரு. ஸோ இங்க இருக்கிற எல்லா நண்பர்களுக்கும் நம்ம என்ன எடுத்துட்டு போறோம்னா, அறிவியல் பூர்வமான உண்மைகள், அதோட சேர்ந்து பொதுவான ஸ்டாண்டர்ட் கைட்லைன்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் என்னென்னலாம் இந்த விஷயங்கள்ல இருக்கு, இதெல்லாம் இவ்வளவு நாள்ல நாங்க படிச்சு வந்த விஷயங்கள் எல்லாம் நாங்க உங்களுக்கு தெரிவிக்கப்படுத்த போறோம். அதனால இந்த அப்ஜெக்டிவ் பாத்தீங்கன்னா, இந்த அப்ஜெக்டிவ் ஆஃப் த மீட்டிங் அப்படின்னா, இது மூலியமா உங்க குடும்பத்தாருக்கு, நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சயின்டிபிக் முறையில நீங்க உங்க பதில்களை சொல்லலாம். ஒரு கற்பனைகள் இல்லாம ஒரு மருந்து கண்டுபிடிப்புனா என்ன, அதுக்கு பின்னாடி என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்ற ஒரு அழகான விழிப்புணர்வை நீங்க கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு முனைப்போட தான் நாங்க இந்த விஷயத்தை எடுத்து வந்திருக்கோம். அதனால அடுத்த ஒரு 60 நிமிஷம் கண்டிப்பா உங்களுக்கு பிரயோஜனமாகவும், அதை வந்து நீங்க எடுத்துட்டு போறதுக்கு சிறப்பான ஒரு தருணமாகவும் அமையும். கண்டிப்பா இது வேஸ்ட் ஆகக்கூடிய விஷயம் இல்லைன்றத சொல்லிட்டு உங்களுக்கு இந்த பிரசன்டேஷன் எடுத்துட்டு போறேன். அடுத்த 60 நிமிஷத்துல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு கொரோனா தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கிறதுல இருந்து, எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டார்ட் பண்ற இடத்துல இருந்து நம்மளுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு கடைக்கு வர்ற வரைக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்றத பத்தி நம்ம தெளிவா எடுத்துட்டு போறோம். ஸோ இந்த அப்ஜெக்டிவ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம என்னென்னலாம் லைன் ஐட்டம்ஸ் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ட்ரக், ஒரு வேக்சின், அது எப்படி இருக்க போகுது,
இதை வந்து ஒழுங்குபடுத்துறது யாரு? இந்தியாவில் இதை யாரு வந்து ஒழுங்குபடுத்துறாங்க, இதை கட்டுப்படுத்தி கொண்டு வர்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ட்ரக் ரெகுலேஷன் அப்படின்னு பண்றது யாரு? அதே மாதிரி இது பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன ஆராய்ச்சிகள் நடக்குது, கிளினிக்கல் ட்ரையல்ஸ் இந்தியால எப்படி நடக்குது? இப்ப இந்தியா போல வெளிநாட்டுகளிலையும் இந்த மாதிரி பண்றாங்களா? அந்த குளோபல் ட்ரக் ரெகுலேஷன்ஸ் அது எப்படி நடக்குது, அதை பத்தி தெரிஞ்சுக்கிற போறோம். இன்னைக்கு COVID-19 பேண்டமிக்குக்கான அப்ரோச் எப்படி இருக்கு, வேக்சினை பொறுத்த அளவுக்கோ இல்ல ட்ரீட்மெண்ட் ட்ரக்ஸை பொறுத்த அளவுக்கோ எந்த அளவுக்கு நம்ம போயிட்டு இருக்கோம், அது போக எந்தெந்த நிறுவனங்கள் எந்தெந்த ரேங்கிங்ல இருக்காங்க, எவ்வளவு குயிக்கா மெடிசனோ வேக்சினோ கொண்டு வர்றதுக்கு அந்த ஓட்டப்பந்தயத்துல முனைப்போட முன்னாடி வந்துட்டு இருக்காங்கன்ற விஷயத்தை தாண்டி யார் யாரு அப்ரூவல் நிலைமைக்கு வராங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் இன்னைக்கு பார்க்க போறோம். அது போக Q&A செஷன். ஸோ இது எல்லாத்துக்கும் போறதுக்கு முன்னாடி முதல் விஷயம் வந்து நம்ம மனித உடலை பத்தி நான் ஒரு 2 நிமிஷம் உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறேன். இது எவ்வளவு ஒரு அதிசயமான ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு மிஸ்ட்ரி அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு தனித்துவமான ஒன்று. இப்போ நம்மள்ட்ட ஒரு 10-11 டிஃப்ரெண்ட் சிஸ்டம்ஸ் இருக்கு. நம்ம வந்து ஹியூமன் பாடி அனாட்டமிக்கலா எடுத்தோம்னா ஒரு 10-11 சிஸ்டம்ஸ். அந்த சிஸ்டம்ஸ் எப்படி கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ணுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிடலாம். இது எல்லாத்துக்கும் அந்த உயிர் ஒரு பட்சம் இருக்கும்போது மட்டும்தான் இந்த எல்லா சிஸ்டம்ஸும் கரெக்டான அமைப்புல ஒர்க் ஆகும். உங்க கையளவு இருக்கிற இதயம், அந்த உங்க கையளவு தான் இருக்கிற அந்த ஹார்ட், அது எவ்வளவு தூரத்துக்கு பிளட்டை பம்ப் பண்ணுது அப்படி பாத்தீங்கன்னா 30 அடி அளவுக்கு பம்ப் பண்ணுது. கிட்டத்தட்ட நீங்க கணக்கு பண்ணீங்கன்னா அதுல இருக்கிற கேபிலரிஸை மட்டுமே கொண்டு வந்து அளவுகோல் பண்ணீங்கன்னா 60,000 மைல் வரைக்கும் போகும். ஸோ அது இது மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயத்த நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற இந்த விஷயத்தை பத்தி நம்ம தெரிய தெரிய நம்மளுக்கு ஒரு ஆச்சரியம் அளவு இல்லாம போய்கிட்டே தான் இருக்குது. இது ஹார்ட் மட்டும் தானா? பிரெயினை பத்தி நீங்க நினைச்சீங்கன்னா கிட்டத்தட்ட 5 டைம்ஸ் ஆஃப் என்சைக்ளோபீடியா, பிரிட்டானிக்கா என்சைக்ளோபீடியாவோட இன்ஃபர்மேஷன் அத்தனையும் நம்ம பிரெயினுக்குள்ள வைக்கிற அளவுக்கான கேப்பபிலிட்டி இருக்கு. நம்ம நர்வ் இம்பல்ஸ், இப்ப நம்ம நர்வ் இம்பல்ஸ் ஆரம்பிச்சதுன்னா நம்ம பிரெயின்ல வந்து கிட்டத்தட்ட 170 மைல்ஸ் ஒரு ஹவருக்கு போற அளவுக்கான பவர் நம்மள்ட்ட இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சிஸ்டமும் தொட நம்ம லிவர் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2/3 ஆஃப் த லிவரை கட் பண்ணி போட்டாலும் அடுத்த 4 வாரத்துல அது வளர்ந்துரும். இது எல்லாம் பார்க்க நம்மளுக்கு அந்த அதிசயங்கள் நீண்டுகிட்டே போகும். நம்ம இந்த ஸ்டொமக் இருக்கிற டைஜஸ்டிவ் சிஸ்டம் என்டையர் லேயர் லைனிங்கும் ஒவ்வொரு 4 நாளைக்கு ஒரு தடவை புது லேயர் மாறிக்கிட்டே இருக்கு. ஏன்னா அவ்வளவு ஆசிட்ஸ் நம்ம வயிறுல இருக்கு. ஸோ இந்த மாதிரி பல அதிசயங்கள் நிறைந்த நம்ம இந்த உடம்புல எப்படி ஒரு இண்டிவிஜுவாலிட்டி வேற இருக்குன்றத நீங்க புரிஞ்சுக்கணும். ஒவ்வொருத்தரோட விழித்திரை வேற, ஒவ்வொருத்தரோட கைரேகை ஃபிங்கர் பிரிண்ட் அண்ட் ஃபுட் பிரிண்ட், இது போக காது வளைவு நான் போட்ட மாதிரி எல்லாமே இண்டிவிஜுவாலிட்டி. பட் இந்த எல்லா விஷயங்களையும் ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த உயிர். இந்த உயிரை வந்து ஏதோ ஒரு நோய் தொற்று காரணமாவோ இல்ல விபத்து காரணமாவோ ஏதோ ஆறு பட்சத்துல நம்ம அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றோம் இல்ல ப்ரிவென்ட் பண்றோம். இப்ப இந்த ட்ரீட்மெண்ட் ப்ரிவென்ஷன் இதெல்லாம் வந்து இந்தியன் ட்ரெடிஷ்னல் சிஸ்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து ஆயுர்வேதிக் சிஸ்டம் வந்து நம்ம எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். இப்ப தமிழ் மரபுப்படி சித்த மருத்துவங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தோம். பட் இதெல்லாம் ஒரு அப்ரோச்சஸ். நம்ம வெஸ்டர்ன் கல்ச்சருக்கு மாறும்போது, வெஸ்டர்ன் மெடிசின் உள்ள வரும்போது என்ன அங்க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்ஜரி அண்ட் மெடிசின். இந்த மெடிசின்றது என்ன? கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் ஆர் மாலிகூல்ஸ். இந்த கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் ஆர் மாலிகூல்ஸ் நம்மளோட உடம்புக்குள்ள ட்ரீட்மெண்ட்டா போகும்போது நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய அவசியம் என்ன? அதுக்கு முன்னாடி நம்ம எதுக்கு இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர், வெஸ்டர்ன் வே ஆஃப் அப்ரோச்சுக்கு போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நோயை வந்து எவ்வளவு குயிக்கா குணப்படுத்துறதுக்கான சயின்டிபிக் பேஸ்ட் எவிடன்ஸோட கொடுக்கக்கூடிய அந்த அப்ரோச் தாங்க. இப்ப நம்ம ஆயுர்வேதா ஆர் சித்தால எல்லாம் அது வந்து கொஞ்சம் லேக்கிங்கா இருக்க காரணத்தினால அலோபதியில வெஸ்டர்ன் மெடிசின்ல வந்து இந்த ட்ரக்ஸை பத்தி கம்ப்ளீட்டா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து சயின்டிபிக் முறையில இதை வந்து எவிடன்ஸ் பேஸ்டு ப்ரூவ் பண்றாங்க. அப்ப இந்த மருந்து வந்து நம்ம உடம்புக்குள்ள போகும்போதோ இல்ல இந்த தடுப்பூசி நம்ம உடம்புக்குள்ள போகும்போதோ நம்ம எல்லாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா இந்த மருந்து, இந்த கெமிக்கல் காம்பவுண்ட் வந்து சரிவர நம்ம உடம்புல உறிஞ்சப்படுதா, கரெக்டான ஏரியால அப்சர்வ் ஆகுதா, கரெக்டா ஈவனா டிஸ்ட்ரிபியூட் ஆகுதா, இதே மாதிரி கரெக்டா எக்ஸ்கிரீட் ஆகுதா, இதோட அளவு எவ்வளவு இருக்கணும், இது வந்து எந்த வழியில கொடுக்கலாம், இது ஓரலா கொடுக்கலாமா, இன்ட்ரா மஸ்குலரா கொடுக்கலாமா, இந்த வகைப்படுதலை எல்லாம் படிக்கிறாங்க. அது போக இதுல பக்க விளைவுகள் என்னென்ன வருது, அது பாதகமா இருக்க பட்சத்துல அதை வந்து உண்மையிலே நல்லதா, இதுல நச்சுத்தன்மை அதிகமா இருக்கா அப்படின்னு இந்த ட்ரக்கை பத்தி கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கிறாங்க. அதே மாதிரி வெவ்வேறு குழுக்கள்,
ஜியாகிரபிக்கலி டிஃபரெண்டா இருக்கிறோம். இப்போ இந்தியாவில் இருக்கிற மக்களோட உடல்நிலை வேற மாதிரி இருக்கும், அமெரிக்காவில் இருக்கிறவங்களுக்கு வேற மாதிரி இருக்கும், ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவங்களுக்கு வேற மாதிரி இருக்கும். ஸோ இதை வெவ்வேறு ஜியாகிரபியில் இருக்கிறவங்களுக்கு இந்த ட்ரக் எப்படி அப்ரோச் ஆகுதுன்றதையும் படிக்கணும். அதை தவிர இது வந்து வேற சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு, இப்போ வந்து ஆல்ரெடி ஒரு ஹைப்பர் டென்ஷனுக்கு ஒருத்தவங்க சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கும் போது இந்த மருந்து கொடுக்கும் போது அதனால பக்க விளைவுகள் பாதகங்கள் இருக்குதா, இல்ல ட்ரக் இன்டராக்ஷன் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் நடக்குதா, இதை எல்லாமே தெரிஞ்சு சயின்டிபிக்கலா ப்ரூவ் பண்ண பிறகுதான் ஒரு மருந்து நம்ம உடம்புக்குள்ள கொடுக்கறதுக்கான அப்ரூவல்ல எல்லாரும் சயின்டிபிக் ரெகுலேட்டர்ஸ் கொடுக்குறாங்க. இப்ப இந்த விஷயத்த வந்து புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு வெஸ்டர்ன் மெடிசின் என்ன பண்றாங்கன்னா சயின்ஸ் பேஸ்ட் அப்ரோச்சை கண்டினியூஸா எடுத்துட்டு போறாங்க. ஏன்னா அதுல வந்து ப்ரூவ்டு எஃபெக்ட்ஸ் இருக்கு அப்படின்ற ஒரு காரணத்துக்காக. இப்ப இவ்வளவு விஷயங்கள் சொல்லும் போது நம்ம வந்து நினைவுபடுத்தக்கூடிய ஒரு சின்ன குறிப்பை நான் உங்களுக்கு எடுத்து சொல்றேன். இதெல்லாம் வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடியே திருமுறையில, உலக பொதுமுறையில சொல்லியிருக்காங்க திருக்குறள்ல. அது நான் 2 குறளை உங்களுக்காக சொல்றேன். அதுல ஒரு குறள் வந்து எல்லாருக்குமே மிகச்சிறந்த தெரிந்த குறள். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். டயக்னோஸ் த இல்னஸ், ட்ரேஸ் இட்ஸ் காஸ். கான்டாக்ட் ட்ரேசிங் இன்னைக்கு காலத்துல பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் 2000க்கு முன்னாடியே சொல்லிருக்காங்க. சீக் த ப்ராப்பர் ரெமெடி அண்ட் அப்ளை இட் வித் ஸ்கில்ஸ். பட் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிற வேண்டிய முக்கியமான ஒரு குறள் பாத்தீங்கன்னா, உற்றான் அளவும் பிணி அளவும் காலமும் கற்றான் கருதி செயல். டாக்டர் ஷுட் ஹேவ் த மெஷர் ஆஃப் த பேஷண்ட். அந்த பேஷண்டோட லெவல், அவர் எந்த லெவல்ல இருக்கிறாங்க, அந்த டிசீஸோட ஸ்டேஜ் எங்க இருக்கு, எப்படி ட்ரீட் பண்ணும், இதெல்லாம் பத்தி படிக்கிறது தாங்க இப்ப நம்ம போற முக்கியமான ஏரியா. இது ஒரு பெரிய கடல் அளவு ஏரியா. நான் வந்து உங்களுக்கு எவ்வளவு தூரத்துக்கு கன்சைஸ் பண்ணி சம்மரைஸ் பண்ணி கொடுக்க முடியுமோ அதை நான் கொடுக்குறேன். முதல்ல இந்தியா உலக அளவுல எப்படி பார்க்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகத்துக்கே ஃபார்மசி ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லலாம். மெடிசின் சப்ளை பண்ணக்கூடிய முக்கியமான அங்கம் வகிக்கிறது நம்ம நாடுங்க. இந்த நம்ம நாட்டுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 20% ஆஃப் ஜெனரிக் மெடிசின் உலகத்துல உள்ள அனைத்து நாடுகளுக்கும் போகுதுங்க. அதே மாதிரி யுஎஸ்க்கு மட்டும் 40% ஆஃப் ஜெனரிக் மெடிசின் வந்து எக்ஸ்போர்ட் ஆகிக்கிட்டே இருக்கு இந்தியால இருந்து. அப்ப இந்தியா எவ்வளவு பெரிய சந்தைன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்தியால மட்டும்தான் அதிகமான மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. டெவலப்பிங் கண்ட்ரீஸ்ல கிட்டத்தட்ட 20,000 மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் ஜெனரிக் ட்ரக் மெடிசன் பிளஸ் வேக்சினுக்கு பாத்தீங்கன்னா 21 சென்டர்ஸ் இருக்கு. 21 சென்டர்ஸ் ஒரு வேக்சின் உற்பத்தி பண்றதுக்கு. அதனாலதான் இன்னைக்கு உலகமே வந்து யாரு வேக்சின் கண்டுபிடிச்சாலும் அதை உற்பத்தி பண்ணி கொடுக்க வேண்டிய அந்த டிபெண்டன்சில எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறது எதிர்பார்க்கறது இந்தியாவை நோக்கி தான் எதிர்பார்க்கறாங்க. நம்மளோட டெவலப்மெண்ட் இந்த லாஸ்ட் 10 இயர்ஸ்ல தாங்க ரொம்ப டிராஸ்டிக்கா இருக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஏரியா, இந்த ஃபீல்டு வந்து ரொம்ப சாதாரண ஃபீல்டா தான் இருந்தது. பட் அதோட வேல்யூ, அதோட குளோபல் அப்ரோச் எல்லாம் பார்த்துட்டு நம்ம கவர்மெண்ட் வந்து அதுக்கு முழு ஃபோக்கஸை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்ப அங்க இருந்து நம்ம டிராவல் ஆகி வந்தோம்னா, இந்த ட்ரக் எல்லாம் எப்படி வந்து ஹெல்த், பப்ளிக் ஹெல்த்துக்கு அஃபெக்ட் பண்ணுது, இது வந்து யாரு கைட் பண்றாங்க, யாரு வந்து ரெகுலேட் பண்றாங்க, யாரு மாடரேட் பண்றாங்கன்னு தெரிய வேண்டிய அவசியம் நம்மளுக்கு இருக்கு. ஸோ இதுல டாப் அத்தாரிட்டி பாத்தீங்கன்னா மினிஸ்டர் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். இது வந்து தான் இந்தியாவின் சுகாதார அமைச்சகம், குடும்ப நல அமைச்சகம். இவங்க தான் வந்து இந்தியாவோட டோட்டல் கைட், அந்த என்டையர் அத்தாரிட்டி அவங்கள்ட்ட தான் இருக்குது. அவங்களுக்கு கீழே சில பாடிஸ் நியமிக்கிறாங்க. அதுல ஒரு முக்கியமான பாடி தான் சிடிஎஸ்சிஓ, சென்ட்ரல் ட்ரக் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன். இந்த ஆர்கனைசேஷன் தான் கிட்டத்தட்ட நம்ம FDA, ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த யூஎஸ் மாதிரி இங்க இருந்து அந்த மருந்துகளோட கட்டுப்பாடுகள், அந்த அப்ரூவல், இது எல்லாத்தையும் ஃபைனலைஸ் பண்ணி WHO-க்கு ரெப்ரசன்ட் பண்றாங்க. அப்ப அவங்க தனியா பண்றாங்களா இல்லைங்க. அவங்களுக்கு கீழே DGCI, ட்ரக் கண்ட்ரோல் ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஸோ அந்த அபெக்ஸ் பாடி என்ன பண்றாங்கன்னா அவங்க CDSCSO-க்கு ஒர்க் பண்றாங்க. இப்ப இவங்களுக்கு இன்னொரு பாடி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. அதுதான் இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச். இந்த மெடிக்கல் ரிசர்ச் வந்து இந்தியாவோட ஒரு முக்கியமான அங்கம். அவங்க வந்து பயோடெக்னாலஜி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ரிவ்யூ அண்ட் வேலிடேட் அண்ட் எல்லா முக்கியமான தலையீடுகளையும் அவங்க தான் பண்ணுவாங்க. ஈவன் இந்த பேண்டமிக் காலத்திலையும் அவங்க தான் எல்லா இடத்துலையும் அந்த தரவுகளை எல்லாம் வேலிடேட் பண்ணி சரியா போயிட்டு இருக்கான்னு பாக்குற ஒரு பெரிய கவுன்சில் அவங்க. இப்ப இந்த ஹைரார்கி இப்படி இருக்க, இந்த ஹைரார்கில இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த CDSCO அப்படின்ற ஒரு டெர்மினாலஜியை நம்ம மனசுல வச்சுக்கிருவோங்க. இவங்க தான் இந்த ட்ரக் கட்டுப்பாட்டுக்கு
தலைவர்கள் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். அவங்க யாரை நியமிச்சு பண்ண வைக்கிறாங்கன்னா ட்ரக் கண்ட்ரோல் ஜெனரல் ஆஃப் இந்தியா, டிசிஜிஐ தான் பாத்துக்கிறாங்க. ஐசிஎம்ஆர் அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்து இந்தியாவோட நிறுவனம். அவங்க வந்து பயோடெக்னாலஜி ப்ராஜெக்ட்ஸ், பயோமெடிக்கல் ரிசர்ச் எல்லாம் ப்ரொமோட் பண்ற ஒரு குழுவா இருக்காங்க. இதுல நம்மளுக்கு தெரிய வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த WHO சொல்ற இன்டர்நேஷனல் ரெகுலேட்டர் ஏஜென்ட், அந்த WHO-வுக்கு தரவுகள் இங்கிருந்து யார் கொடுக்குறாங்க, இந்தியாவில இருந்து ரெப்ரசென்ட் பண்றாங்கன்னா அதுதான் நம்ம சிடிஎஸ்சிஓ. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே போதும். நாளைக்கு யாரு கேட்டாலும் நம்மளால சொல்ல முடியும் சிடிஎஸ்சிஓட அப்ரூவல் இல்லாம எதுவும் போக முடியாதுன்னு. நிறைய பிராக்டிசஸ் இருக்கு, நிறைய லாஸ் இருக்கு இதெல்லாம் கொண்டு வர்றதுக்கு. ஸோ இதை தொடர்ந்து இந்த சிடிஎஸ்சிஓ எங்கெங்கெல்லாம் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு 11 டிஃப்ரெண்ட் ஜோன்ஸ்ல இருக்கிறாங்க. சவுத் ஜோனை பொறுத்த அளவுக்கு சென்னையில அவங்களோட ஆஃபீஸ் இருக்கு. அங்கதான் வந்து மொத்த தரவுகள் எல்லாம் சேகரிக்கப்பட்டு பாக்குறாங்க. அவங்களோட அப்ஜெக்டிவ் பாத்தீங்கன்னா பொது சுகாதாரத்தை பாதுகாக்கிறது மட்டும் இல்லைங்க, அதை வந்து உறுதி செஞ்சு இதை மேம்படுத்துறது. நாட் ஒன்லி ட்ரக்ஸுங்க, காஸ்மெட்டிக்ஸ் பிளஸ் மெடிக்கல் டிவைசஸ், இதோட செயல்திறன் எல்லாத்தையுமே கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எவ்ரி டே அண்ட் எவ்ரி ஃப்ரீக்வன்சி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இப்ப இந்த டீமுக்கு என்ன முக்கியமான வேலை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு ஃபார்மா கம்பெனி அப்படின்னா, நான் ஒரு என்னோட ஃபார்மா கம்பெனியில வந்து நான் ஒரு ட்ரக் தயாரிக்கணும்னு விருப்பப்படுறேன்னா முதல் வேலை என்ன பண்ணுவேன்னா, என்னோட சயின்டிஸ்ட் டீம் எல்லாம் கூப்பிட்டு இன்னைக்கு நம்மளோட சமூகத்துக்கு என்ன நோய், டாப்பான நோய் இருக்கு, அந்த நோய்க்கான என்ன கரண்ட் ட்ரீட்மெண்ட் இருக்கு, நம்ம எஃபிஷியண்டா என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு பெரிய டிஸ்கஷன் ஒரு வருஷத்துக்கு நடக்கும். அதுல ஈவன் அவுட் பண்ணி இப்ப கார்டியோவாஸ்குலர் இதய சம்பந்தமான நோய் தான் அதிகமா இருக்கு. அப்ப அதை மெட்டிகேட் பண்றதுக்கு இன்னைக்கு ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜரும் காஸ்ட்லியா இருக்கு, நம்ம அதை விட கம்மியா பண்ணுவோம் அப்படின்னு ஒரு ஃபார்மா கம்பெனி நினைச்சதுன்னா அவங்க ஒரு 100 மாலிக்யூலை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. இந்த மாலிக்யூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம இதை எவ்வளவு குயிக்கா சீக்கிரமா நல்ல மெடிசின் கொண்டு வர முடியும்ன்றதை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அதை ஐடென்டிஃபை பண்ணும்போது அவங்க முதல் பண்ண வேண்டிய வேலை இந்த 100 மாலிக்யூலும் எஃபெக்டிவா இருக்குதா அப்படின்னு ப்ரீ கிளினிக்கல், அதாவது அனிமல் ஸ்டடீஸ்க்கு போகணும். இந்த இடத்துல தான் இவங்க என்ன பண்ணணும்னா நேர கவர்மெண்ட்டை வந்து அப்ரோச் பண்ணணும். இப்ப எப்படி கவர்மெண்ட் அப்ரோச் பண்றாங்கன்னா, நேரா எம்ஓஹெச்ல போய் சிடிஎஸ்சிஓல போய் ஒரு பதிவு பண்றாங்க, நாங்க இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்டிகேஷனல் நியூ ட்ரக் ஒன்று கண்டுபிடிக்கிறோம், இந்த ட்ரக்குக்கு நீங்க ஒரு அப்ரூவல் கொடுக்கணும். எப்படி அப்ரூவல் கொடுக்கணும்னா, நாங்க ஒரு அனிமல் ஸ்டடீஸ் பண்றதுக்கான அப்ரூவல் கொடுக்கணும். அப்ப அந்த ப்ரப்போசலை வந்து ரிவ்யூ பண்ற ஒரு கமிட்டி ஒன்று இருக்குங்க. அந்த கமிட்டி பேர் எத்திக்ஸ் கமிட்டி. இந்த இண்டிவிஜுவல் எத்திக்ஸ் கமிட்டி வந்து தனியா உட்காந்து இந்த ப்ரப்போசலை ரிவ்யூ பண்ணுவாங்க. இது வந்து தனி பாடி. இந்த தனி பாடி இந்த ப்ரப்போசலை பார்த்த பிறகுதான் அவங்க வந்து அதுக்கு வந்து அடுத்த லெவல் அப்ரூவலுக்கு போவாங்க. அந்த எத்திக்ஸ் கமிட்டியில ஒரு முக்கியமான மக்கள்லாம் இருப்பாங்க. ஒரு சேர்பர்சன் இருப்பாரு, ஒரு சயின்டிஸ்ட் இருப்பாங்க, லீகல் எக்ஸ்பர்ட் இருப்பாங்க, ஒரு கிளினிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு லேமேன், ஒரு சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் எல்லாருமே இருப்பாங்க. இந்த எத்திக்ஸ் கமிட்டி ரிவ்யூ பண்ணி முடிச்ச பின்னு தான் இந்த ஐஎன்டி அப்ளிகேஷன் சொல்லக்கூடிய இந்த இன்வெஸ்டிகேஷனல் நியூ ட்ரக்கை வந்து சிடிஎஸ்சிஓல இருந்து அடுத்த கமிட்டிக்கு மூவ் ஆகும். அதே மாதிரி இசி கமிட்டி ஓகே சொன்னாங்கன்னா அது வந்து நம்ம கிளினிக்கல் ட்ரையலுக்கு போகும். இப்ப இந்த இடத்துல கிளினிக்கல் ட்ரையல் அப்படின்னா என்ன? கிளினிக்கல் ட்ரையல் அப்படின்னா ஒரு மருந்து, ஒரு ஒரு செயல்பாட்டு முறையை வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலியமா அண்டர்ஸ்டாண்ட் பண்றது தான் அந்த கிளினிக்கல் ட்ரையல். அது வந்து ப்ரீ கிளினிக்கல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்று எலிகள், இல்லை வந்து மக்காக்கா ரீசஸ் சொல்ற மங்கீஸ், பிக்ஸ், டாக்ஸ், இந்த மாதிரி அனிமல்ஸ்ல சோதனை பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 இயர்ல இருந்து 1.5 இயர் வரைக்கும் அனிமல் மாடலிங்ல வச்சு, அது வேக்சினா இருக்கட்டும் இல்லை வந்து ட்ரக்கா இருக்கட்டும், சோதனை பண்ணி அந்த 100 மாலிக்யூல் அவங்க கண்டுபிடிச்சதை நேரோ டவுன் பண்ணி ஒரு 12ல இருந்து 10 மாலிக்யூலுக்கு கொண்டு வருவாங்க. அதுதான் எஃபெக்டிவான மாலிக்யூல்ன்றத இந்த ப்ரீ கிளினிக்கல் ஸ்டடியில அவங்க ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, காலம் வந்து 12 மாதங்கள் டு 18 மாதங்கள், அதாவது 1.5 வருஷமாவது ப்ரீ கிளினிக்கல் போய் அந்த டேட்டா வந்து ப்ரூவ் பண்ணணும். இங்க முதற்கட்ட சோதனை, இப்ப இந்த ப்ரீ கிளினிக்கல்ல 3 இல்ல 10 மாலிக்யூல் வந்திருக்கு அப்படின்னா அந்த முதற்கட்ட சோதனைக்கு முதல்ல அவங்க சிடிஎஸ்சி டிசிஜிஐ எப்படி அப்ரூவல் கொடுக்குறாங்கன்னா, நீங்க ஒரு 50 பேர்ல இருந்து 100 பேரை மட்டும் எடுங்க, ஆரோக்கியமான நபர்கள்ல முதல்ல இந்த சோதனையை ஆரம்பிப்போம். இது பேர் தான் phase 1 கிளினிக்கல் ட்ரையல். இந்த phase 1 கிளினிக்கல் ட்ரையல்ல ஒன்லி ஆரோக்கியமான நபர்கள்ங்க, வேற யாரும் கிடையாது. ஆரோக்கியமான அந்த ப்ரப்போசல் படி 30ல இருந்து 45 வயசு மேல் ஆர் ஃபீமேல் அப்படின்ற ஒரு கோட்பாடை வரையறுத்து ஒரு பவுண்டரி போட்டு அந்த ஆரோக்கியமான நபர்கள்ட்ட கூப்பிட்டு இந்த ட்ரக்கை கொடுத்து
அதோட ஆரம்ப பாதுகாப்பு, இனிஷியல் சேஃப்டி, அதோட விளைவு, அவுட்கம் எப்படி இருக்கு, அந்த டோஸ் அளவு சரியா இருக்குதா, டாக்ஸிசிட்டி எப்படி இருக்கு அப்படின்ற இந்த முதற்கட்ட சோதனைய கிட்டத்தட்ட 30 மாசம் பண்ணணும். ஏன் ஏன் பண்ணணும் அப்படின்னா, இது மூலியமா ஏதாவது டாக்ஸிசிட்டி தன்மை தெரியுதா, ட்ரக் கரெக்டா அசிமிலேட் ஆகி வெளியே போகுதா, ட்ரக் வேற எந்தெந்த பாகங்களை அஃபெக்ட் பண்ணுது, நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். இது எல்லாம் உயிர் சம்பந்த விஷயங்கள். அதனால இவங்க ஃபர்ஸ்ட் இந்த அசஸ்மெண்ட்டை ஃபேஸ் 1ல ரொம்ப கிளியரா ஆரோக்கியமான நபர்களுக்கு முடிச்சு ஒரு குறைஞ்சது 30 மாதங்கள் அந்த தரவுகளை எடுத்து, அந்த டேட்டாவை எடுத்து அசஸ் பண்ணி இந்த பெனிஃபிட்ஸ் ரொம்ப இருக்குங்க அப்படின்னு என்னைக்கு போய் அவங்க நம்ம ரெகுலேட்டர்கிட்ட சொல்றாங்களோ, அன்னைக்கு நம்ம ரெகுலேட்டர் அதெல்லாம் வேலிடேட் பண்ணி ஐசிஎம்ஆர் ஒரு தடவை பார்வை பார்த்து அவங்க ஃபேஸ் 2க்கு அப்ரூவ் பண்ணுவாங்க. இந்த ஃபேஸ் 2, இந்த ஃபேஸ் 2ன்றது தான் இருக்கிறதுல ரொம்ப கிரிட்டிக்கலான விஷயம். ஏன்னா இங்கே நம்ம இன்வால்வ் பண்ண போறது நோயாளிகள், ஒன்லி பேஷண்ட்ஸ், டார்கெட்டட் பேஷண்ட்ஸ். இப்போ இன்னைக்கு தேதிக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா, கோவிட் அப்படின்னா கோவிட் பேஷண்ட்ஸ், வேற எந்த நோயும் அவங்களுக்கு இருக்கக்கூடாது, வேற எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, கோவிட் மட்டும் அஃபெக்ட் ஆயிருக்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். அதன் மூலியமா இந்த மருந்தோட செயல்திறன், எஃபிகசி எப்படி அந்த மருந்து வந்து எப்படி பக்காவா ஒர்க் ஆகுதா, நம்ம கொடுக்குற டோஸ் அளவு எத்தனை எம்எல் கொடுத்தா ஒர்க் ஆகுது, ஓரல்ல கொடுத்தா ஒர்க் ஆகுதா, ஐஎம்ல கொடுத்தா, இன்ட்ராமஸ்குலர்ல கொடுத்தா ஒர்க் ஆகுதா, அதன் மூலியமா ஏதாவது சீரியஸான ஈவெண்ட்ஸ் வருதா, தெரியாத சைடு எஃபெக்ட்ஸ் ஏதாவது வருதா, இது டாக்ஸிசிட்டி இருக்கா, பாதகமா ஏதாவது நடக்குதா, இது எல்லாமே படிக்கக்கூடிய இந்த முக்கியமான கட்டம் தாங்க 2வது கட்டம், ஃபேஸ் 2. இது குறைஞ்சது 30ல இருந்து 35 மாதங்களாவது ஆகும் இன் ஜெனரல், பொதுவான காலங்கள் ட்ரக் டிஸ்கவரியில. இதுல ஏன் இவ்வளவு மாதங்கள் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் கீழே ஒரு நோட்ஸ் கொடுத்துருக்கேன். இது வந்து எல்லா லெவல்லையும் செக் பண்ண வேண்டி இருக்குது. ஏன்னா இது வந்து அடல்ட்ஸ்க்கு எப்படி ஒர்க் ஆகுது, அடல்ட் நோயாளிகளுக்கு, எல்டர்லி நோயாளிகளுக்கு எப்படி ஒர்க் ஆகுது, பிரெக்னன்ட் லேடிஸ்க்கு எப்படி ஒர்க் ஆகுது, இது எல்லாமே எடுக்கிறதுக்கு இந்த கால அளவு முக்கியம். இந்த கால அளவு மூலியமா தான் நம்ம வந்து கரெக்டான மருந்தை கொண்டு வர்றோமா இல்லையா அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிற முடியும். இதை தவிர இங்க ஒரு முக்கியமான நான் ஒரு வார்த்தை கொடுத்துருக்கேன், பிளசிபோ ஸ்டடீஸ். இந்த பிளசிபோ ஸ்டடீஸ் அப்படின்றது ஃபேஸ் 2லயோ ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டடி. இந்த ஸ்டடியை தாண்டி வர்றது தான் இந்த மருந்தோட வெற்றினே சொல்லலாம். அது பிளசிபோ ஸ்டடீஸ்னா என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பிளாசிபோ எஃபெக்ட். இப்போ இந்த ஃபேஸ் 2 ட்ரையல் நடத்தும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, சப்ஜெக்ட்ஸை 2ஆ பிரிச்சுப்பாங்க. ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வந்து உண்மையான மருந்தை கொடுப்பாங்க, இன்னொரு சப்ஜெக்ட்டுக்கு வந்து பிளாசிபோ, அதாவது போலி மருந்து, இல்லைன்னா போலி மருந்து டம்மி மருந்து, இல்ல சீனி மிட்டாய், அந்த மாதிரி ஏதாவது கொடுக்குறாங்கன்னு வைங்களேன். இப்ப இந்த எடுத்தவங்களுக்கு தெரியாது இவங்க என்ன ட்ரக் எடுத்திருக்காங்க, உண்மையான ட்ரக் எடுத்திருக்காங்களா, இன்வெஸ்டிகேஷன் ட்ரக் எடுத்திருக்காங்களா, இல்ல பிளாசிபோ ட்ரக் எடுத்திருக்காங்களான்னு தெரியாது. ஆனால் இப்ப இந்த 2 குரூப்புக்கும் அவுட்கம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. அதாவது இன்வெஸ்டிகேஷனல் ட்ரக் எடுத்த 10 பேர்ல 9 பேர் குணமாயிட்டு, பிளசிபோ எடுத்த 10 பேர்ல 8 பேர் குணமாயிட்டாங்கன்னா இந்த ட்ரக் எஃபெக்டிவா ஒர்க் ஆகலன்னு அர்த்தம். ஏன்னா இந்த பிளசிபோ எஃபெக்ட்னா என்ன, இந்த பிளசிபோ எஃபெக்ட்னா என்னன்னா, ஒருத்தரோட மனம் தன்னோட உடம்ப தானாவே குணப்படுத்திக்கிறது. அப்ப இந்த மருந்து, இந்த நோயானதை தன்னோட மனம் தானாவே குணப்படுத்திக்கிட்டு இருக்கும்போது இந்த ட்ரக்கோட வேலை பிரயோஜனம் இல்லாம போயிருது. அதனால இந்த பிளாசிபோ ஸ்டடியை தாண்டி வர்றதுன்றது ரொம்ப முக்கியமான காலகட்டம். அந்த பிளாசிபோ ஸ்டடியை நம்ம எல்லா மருந்துகளும் தாண்டி வந்த பிறகுதான் ஆக்சுவலி இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற மருந்துகள்லாம், பல மருந்துகள் வந்து பிளாசிபோ எஃபெக்ட்ல ஃபெயிலியர் ஆயிரும். ஏன்னா பொதுவாகவே அது வந்து என்ன பண்ணணும்னா, பிளாசிபோவை விட அதிகமான பர்சன்டேஜ்ல அது குணப்படுத்தணும் நோயை. ஸோ இந்த ஃபேஸ் 2 அதனாலதான் கொஞ்சம் டைம் எடுக்குது. அதுக்கு அடுத்தாப்புல நீங்க பார்க்க போறது ஃபேஸ் 3. இன்னைக்கு நம்ம பொதுவா எல்லா இடத்துலயும் சொல்ற பேப்பர்ல நீங்க படிப்பீங்க, 3வது கட்டத்துக்கு வந்துருச்சு, 3வது கட்டத்துக்கு அப்படின்னா, அதிகப்படியான நோயாளிகள் நம்பர்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 to 10 டைம்ஸ். இப்போ நம்ம ஒரு 500 பேருக்கு ஆரம்பிச்சிருக்கோம் ஃபேஸ் 2ல அப்படின்னா, இங்க வந்து 5000 பேர் வரைக்கும் கொடுக்கலாம். இப்போ அகைன் இது வந்து குறைஞ்சது ஒரு 1.5 வருஷம் to 2.5 வருஷமா அது ஆகும். ஏன்னா இப்போ ஒரு பெரிய பாப்புலேஷனுக்கு போகுது, அந்த பெரிய பாப்புலேஷன்ல வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் இருப்பாங்க, அவங்களோட நோய்த்தன்மை எல்லாம் வெவ்வேறு மாதிரி இருக்கும். அப்ப அவங்கள்ட்ட இருந்து வர்ற தரவுகள், அந்த டேட்டா வந்து கலெக்ட் பண்ண இந்த ட்ரக்கோட சேஃப்டி அப்படி நேரவாயிட்டே வரும். நம்மளுக்கு வந்து ஒரு அளவான சரியான இன்ஃபர்மேஷன் வர இந்த ட்ரக்கோட இஃபெக்ட் எப்படி இருக்கும்
இருக்கும், இந்த ட்ரக் என்னெல்லாம் செய்யும் அப்படின்றத வந்து இந்த பிசிஷியன்ஸ் வந்து கண்டறிவாங்க. இந்த கண்டறிகிற நேரத்துல வந்து அவங்க வந்து லேபிளிங் பண்ணுவாங்க. இப்ப இந்த ட்ரக் முதல் கட்டம், 2வது கட்டம், 3வது கட்டம் முடிக்கும் போது என்னென்ன எஃபெக்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கு, இந்த எஃபெக்ட்ஸ் ஒரு நான் சீரியஸ் எஃபெக்ட்ஸா இருந்ததுன்னா அதெல்லாம் லேபிள்ல போடுவாங்க. என்ன போடுவாங்கன்னா, இந்த ட்ரக் எடுத்தீங்கன்னா தலைவலி, காய்ச்சல், குமட்டல் இதெல்லாம் வர்றதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு, யார் யார் எடுத்துக்க கூடாது அப்படின்ற காஷன் கீழே போடுவாங்க. இந்த லேபிளிங் ஒர்க் எல்லாம் இந்த 3வது கட்டம் வரைக்கும் கண்டிப்பா நடந்துகிட்டே இருக்கும். இந்த 4வது கட்டம், அந்த கடைசி கட்டம், அதுதான் ஃபேஸ் 4ன்னு சொல்லலாம், இல்ல வந்து போஸ்ட் மார்க்கெட்டிங் சர்வைலன்ஸ்னு சொல்லலாம், சந்தைப்படுத்தப்பட்ட பின் கண்காணிப்பு. இப்ப இந்த ஃபேஸ் 4ன்றது என்னன்னா, மார்க்கெட்டுக்கு வந்துடுச்சு அப்படின்ற அர்த்தம். இந்த மார்க்கெட்டுக்கு வந்த பிறகு டேட்டா எடுத்துதான் ஆகணும். ஏன்னா நம்ம இவ்வளவு நாள் ஒரு க்ளோஸ்ட் என்வாயர்மெண்ட்ல வச்சு ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 நடத்தி முடிச்சிட்டோம். ஃபேஸ் 4ன்றது ஜெனரல் பப்ளிக். இந்த ஜெனரல் பப்ளிக்ல நோயாளிகள், பொதுமக்கள், அவங்க எல்லாரும் கொடுக்குற டேட்டா வந்து போக போக இந்த ட்ரக்கோட ஓவரால் பெனிஃபிட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எந்த கட்டத்திலையுமே எடுத்த இன்வெஸ்டிகேஷனல் ட்ரக் மூலியமா ஒரு டெத்தோ இல்ல ஒரு லைஃப் த்ரெட்னிங், ஒரு கோமா ஸ்டேஜுக்கு போறாங்க, ஏதோ ஒரு சீரியஸ்னஸ், ரொம்ப உயிர் பாதகமான ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா 24 மணி நேரத்துக்குள்ள அதை நடத்துற அந்த இன்வெஸ்டிகேட்டர் வந்து அந்த ஹெல்த் அத்தாரிட்டிட்ட சொல்லி நம்மளோட இந்தியன் சிடிஎஸ்ஓ வரைக்கும் போய் ஏன் இது நடந்தது அப்படின்ற முழு ஆராய்ச்சி மறுபடியும் பண்ணி ஆகணும். அது வரைக்கும் அந்த ப்ரோக்ராம் வந்து சில நேரம் ஹால்ட் ஆக கூட செய்யலாம். அதை தவிர சீரியஸான ஈவெண்ட்ஸ் லீடிங் டு ஹாஸ்பிட்டலைசேஷன், திடீர்னு வந்துருச்சு, டயரியா 3 days முடிஞ்சிருச்சு, அதனால 3 days வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆனாங்க, அந்த மாதிரி ஈவெண்டா இருந்தா கூட 7 நாளுக்குள்ள அந்த டீடைல்ஸ் வந்து ஹெல்த் அத்தாரிட்டிக்கும். இதை தவிர நான் சீரியஸ், நான் எடுத்தேங்க எனக்கு தலைவலி வந்துருச்சுங்க அப்படின்னு சொன்னா கூட அது ஒரு 15 நாள்ல ரெக்கார்ட் ஆகணும். இது ரெக்கார்ட் ஆக 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 நம்ம ட்ரக்கோட மொத்த இன்ஃபர்மேஷனும் நம்ம கைக்கு திரும்பி வரும். அது எப்படி வரும் அப்படின்றத நம்ம பார்க்கும்போது தான் இந்த லேபிள் அப்படின்ற இன்ஃபர்மேஷன். நீங்க வந்து பொதுவா வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும், அவங்க ஒரு ட்ரக் வாங்கினாங்கன்னா அந்த ட்ரக்குள்ள ஒரு லேபிள் இன்சர்ட்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா பேக்கேஜ் இன்சர்ட்னு சொல்லுவாங்க. அந்த பேக்கேஜ் இன்சர்ட்ல உள்ள வந்து சில தரவுகள் இருக்கும். அந்த டேட்டா எல்லாம் என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா, சேஃப்டி இன்ஃபர்மேஷன் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இந்தியாவில பொதுவா ஜெனரிக் மெடிசன் அதிகமா இருக்கிறதுனால நீங்க இந்தியாவில பொதுவா பார்க்க மாட்டீங்க. பட் ஹாஸ்பிட்டல் செட்டப்ல வர ட்ரக்ஸ், அந்த ட்ரக்ஸ்ல எல்லாம் நீங்க இதை கண்டிப்பா பார்ப்பீங்க. உள்ள வந்து இதெல்லாம் எதுக்கு எடுத்துக்கலாம், எடுத்தா என்ன ஆகும், எடுத்த பின்பு யாரெல்லாம் இதெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு பல இன்ஃபர்மேஷன் இதுல கொடுத்துருப்பாங்க. In case if you feel anything as an adverse event, please contact அப்படின்னு ஒரு நம்பர் வர கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா பொதுமக்கள் யார் இதை யூஸ் பண்ணும் போதும் அன்டுவர்ட் ரியாக்ஷன்ஸ் ஏதாவது வந்துருச்சுன்னா இமீடியட்டா அதை அந்த கம்பெனிக்கு ரிப்போர்ட் பண்ணி அந்த கம்பெனியான மார்க்கெட் அத்தாரைசேஷன் ஹோல்டர் அதை வந்து ஒரு ரெகுலேட்டர்கிட்ட சொல்லி இது என்ன காரணம்ன்றதை நாங்கள் இன்னும் ஆராய்ச்சி பண்றோன்ற ஃபுல் டீட்டெயிலையும் அவங்க கொடுக்கணும். இந்த லேபிளுக்கு தான் இப்ப நம்ம இந்த ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3, ஃபேஸ் 4 எல்லாம் ஒர்க் பண்றது. இந்த லேபிள் இன்ஃபர்மேஷன் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு விதமான லேபிளா இருக்கும். அந்த ஒவ்வொரு விதமான லேபிளையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்காணிக்கும். அந்த கண்காணிக்கிறதுல பப்ளிக் ஹெல்த் எப்படி போய்கிட்டு இருக்குன்றத ஐசிஎம்ஆர் நோட்டமிடும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அடுத்து நம்மளுக்கு ஒரு கேள்வி வரலாம், இப்ப நம்ம வேக்சின் ட்ரையல் பண்றோமே, அதுக்கும் ட்ரக் ட்ரையலுக்கும் ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆமாங்க, ஒரே ஒரு டிஃபரன்ஸ் இருக்குங்க. இப்ப நம்ம ட்ரக் ட்ரையல் வந்து எப்படி இந்த 4 phases பண்றோமோ அதே மாதிரி வேக்சின் ட்ரையலும் நடந்துகிட்டு இருக்கும் போதே இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ்லே அந்த நோய் எதிர்ப்பு திறன் எப்படி வருது, ஒரு இண்டிவிஜுவலுக்கு வந்து ஒரு வேக்சின் போடுறாங்கன்னா அந்த நோய் எதிர்ப்பு திறனை மெஷர் பண்ணுவாங்க. எல்லா இண்டிவிஜுவல்ஸ்டையும் எப்படி அந்த நோய் எதிர்ப்பு திறன் வருது, டி செல்ஸ் நல்லா ஜென்ரேட் ஆகுதா அப்படின்றத சேர்த்து ஒர்க் பண்றது தாங்க வேக்சின் ட்ரையல். மற்றபடி இதுக்கும் ட்ரக் ட்ரையலுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் கிடையாது. இதுவும் அதே கால அளவுல தான் ஒர்க் ஆகிட்டு போனோம், 3 years, 2 years, 2.5 years அப்படின்னு. ஃபேஸ் 3ல இந்த நோய் எதிர்ப்பு திறனை பத்தி மொத்த தகவலையும் நம்ம எடுத்தாகணுங்க இந்த ஃபேஸ் 3க்குள்ள. அப்போ எடுத்துட்டோம்னா நம்ம வந்து எவ்வளவு குயிக்கா அதை பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிடலாம். இப்ப நம்ம அடுத்த முக்கியமான விஷயம் வந்து இப்ப பேண்டமிக் காலம். ஏங்க இப்போ நீங்க சொல்றீங்க 7 வருஷம் ஒரு ட்ரக் 8 வருஷமா ஆகும்னு சொல்றீங்க. இப்ப இந்த பேண்டமிக் காலத்துல உலகமே பாதிச்சுட்டு இருக்கு. அந்த நேரம் நம்ம 7 வருஷம் 8 வருஷம் ட்ரையல் பண்ண முடியுமா? முடியாது. அப்ப என்ன செய்யணும்? அப்ப கவர்மெண்ட் அதுக்கு வழிமுறைகள்லாம் சொல்லியிருக்காங்க.
இந்த சர்வதேச பரவல் நடக்கிற நேரத்துல வந்து ஹியூமானிட்டேரியன் எமர்ஜென்சிஸ், டிசாஸ்டர் எமர்ஜென்சிஸ் ஃபாலோ அந்த நேரங்கள்ல நம்ம வந்து எக்ஸ்பெடிட்டட் அப்ரூவல் கொடுக்கலாம். எப்படி அப்படின்னா, எவ்வளவு குயிக்கா நம்மளுக்கு தரவுகள் கிடைக்குதோ அதை பேஸ் பண்ணி எமர்ஜென்சி ஆத்தரைசேஷன் ஃபார் யூஸ் அப்படின்னு கொடுக்கலாம். இத எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, அகெயின் நம்மளுக்கு கிடைச்சிருக்க ட்ரக் இன்ஃபர்மேஷனோட பெனிஃபிட்ஸை பொறுத்து கொடுக்கணும். இதுல நிறைய ஸ்ட்ரிஞ்சன்ட் ரூல்ஸ் இருக்கு. இது வந்து இந்தியா தெளிவா எழுதி வச்சிருக்காங்க. நம்ம லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ல எப்படி இதை யார் ஓவர் சைட் பண்ணணும், அதோட சேஃப்டி எப்படி பாதுகாக்கணும், எஃபிகசியை எப்படி தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் தாண்டி அந்த ட்ரக் ப்ரூவ் பண்ணுது அப்படின்னா கண்டிப்பா அது சந்தைக்கு குயிக்கா வந்துடும். இப்போ அடுத்த கேள்வி நம்ம எல்லாருக்கும் வர்றதுதான், இப்ப இந்தியால ட்ரக் வருமா வராதா? இப்ப எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இந்தியால எப்பதான் ட்ரக் வரும் அப்படின்னா. ரெண்டு நிறுவனங்கள், ஒன்னு வந்து பாரத் பயோடெக், நீங்க பேப்பர்ல அடிக்கடி பாக்குற அந்த இன்ஃபர்மேஷன் கோவாக்சினோடது. அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த ஸ்ட்ரெயினை எடுத்து அந்த ஸ்ட்ரெயினுக்கான லைவ் வைரஸை வச்சு டி செல்ஸ் ஜெனரேட் பண்றது, அந்த நோய் எதிர்ப்பு திறன் எப்படி வளருதுன்றத கண்டுபிடிக்கிறதுக்கு phase 1 முடிச்சு phase 2ல எண்ட் ஆஃப் த பீரியட்ல இருக்கிறாங்க. அகெயின் இது வந்து எமர்ஜென்சி யூஸ் பர்பஸ் ஒன்லி. இப்ப வந்து நம்மளுக்கு முழு டேட்டாலாம் இன்னும் கிடைக்கலங்க, முழுசா எல்லார்ட்டையும் ட்ரையல் முடிக்கல. நம்ம இன்னும் 5 வருஷம் 4 வருஷம் தாண்டினாதான் அவ்வளோலாம் கிடைக்கும். பட் இந்த பேண்டமிக் காலத்துல ஃபார் எமர்ஜென்சி யூஸ் அந்த விஷயத்துக்காக இதை வந்து ரொம்ப எக்ஸ்பெடேட் பண்ணி எவ்வளவு குயிக்கா நம்மளுக்கு பப்ளிக் கொண்டு வர முடியுமோ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து பாரத் பயோடெக் ஹைதராபாத்ல இருக்கிற கம்பெனி. ரெண்டாவது கம்பெனி பாத்தீங்கன்னா ஜைடஸ் கேடிலா, அகைன் இந்தியன் கம்பெனி. இவங்க வந்து ஆல்ரெடி ஒரு 1000 வாலண்டியர்ஸ், ஹெல்த்தி வாலண்டியர்ஸை வச்சு ஜூலைல வந்து phase 1 தொடங்கிட்டாங்க. இப்ப இந்த ரெண்டு கம்பெனியும் அவங்களோட டேட்டா தரவுகள் எப்படி வருது அப்படின்றத பொறுத்து தான் நம்மளுக்கு எவ்வளவு குயிக்கா இந்த ட்ரக் வந்து, இந்த வேக்சின் வந்து கிடைக்க போகுது அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். நீங்க வலது பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் கிளாசிக் வேக்சின் வர்றதுக்கு எவ்வளவு கால அளவு ஆகும், COVID-19 மட்டும் எப்படி குயிக்கா பண்ணலாம், எமர்ஜென்சி யூஸ்க்கு எப்படி பண்ணலாம் அப்படின்ற ஒரு கைட்லைன் வந்து நம்மளுக்கு இந்தியா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம வந்து அதிகப்படியான பாப்புலேஷன் இருக்கிற இடம். உங்களுக்கு ஒரு முக்கியமான கேள்வி வரலாம், இவ்வளவு பெரிய ப்ராசஸ் நம்மளுக்கு தேவையா, ஏன் இவ்வளவு பெரிய ப்ராசஸ் தேவையா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். அதுக்கு ஒரே ஒரு வார்த்தை தான், இந்த வார்த்தையை நீங்க மைண்ட்ல நல்லா ஏத்திக்கங்க. இது பேரு தாலிடோமைடு. இந்த தாலிடோமைடு அப்படின்னு ஒரு ட்ரக்குங்க 1961 காலகட்டங்கள்ல பல விதமான பிரெக்னன்ட் லேடிஸ்க்கு வந்து இந்த குமட்டல், ஏர்லி மார்னிங் சிக்னஸ், அந்த சிக்னஸ் இருக்கிற நேரத்துல வந்து இந்த தாலிடோமைட் ட்ரக்கை வந்து அப்ரூவ் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது கொடுத்து ஒரு 2-3 இயர்ஸ் ஆக 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 இந்த ட்ரக் எடுத்த அத்தனை கர்ப்பிணி பெண்களும் அவங்க குழந்தை பிறக்கும் போது எல்லா குழந்தைகளும் என்ன ஆயிடுச்சுன்னா அவங்களுக்குலாம் வந்து டிஃபார்மிட்டி ஆயிடுச்சு. நான் ஒரு முக்கியமான ஒரு வீடியோ, ஜஸ்ட் 2 மினிட்ஸ் தான், எப்படி ஆயிடுச்சுன்னு இது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு நிமிஷம் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகே, அந்த யூடியூப் என்னால ஷேர் பண்ண முடியல, பட் இருந்தாலும் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு 10,000க்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு வந்து கை கால் முடக்கமாவோ ஸ்பைன்ல பிரச்சனையாவோ குழந்தைங்க பிறந்துகிட்டே இருக்கிறாங்க. இதை வந்து யூஎஸ்ல எஃப்டிஏல ஒரு இன்ஸ்பெக்டர் கண்டுபிடிக்கிறாங்க. தாலிடோமைடு சாப்பிட்ட கர்ப்பிணி பெண்கள் எல்லாரோட குழந்தைகளும் தன்னோட வாழ்க்கையவே இழக்கிறாங்க. அவங்க யாராலையும் நடக்கவும் முடியல, ஒண்ணுமே பண்ண முடியல, ஃபுல்லா அஃபெக்டட். இப்ப இது ஏன் இந்த விஷயங்கள் நடந்தது அப்படின்னா, அன்னைக்கு தேதிக்கு ஒரு ட்ரக்கோட சேஃப்டியை ஐடென்டிஃபை பண்ண ஒரு ப்ராசஸ் இல்லை. ஒரு இருந்தாலும் தாலிடோமைடை பத்தி படிச்சீங்கன்னா அது ஒரு சிறப்பான ஒரு மருந்து. அது வந்து தொழுநோய்க்கு கொடுக்கலாம், பலவிதமான கேன்சர்களுக்கு கொடுக்கலாம். ஆனா இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா பிரெக்னன்சி லேடிஸ் எடுத்து என்ன ஆயிடுச்சு, ஒரு பெரிய ஹிஸ்டரியில ஒரு பெரிய மோசமான சம்பவம் நடந்துருச்சு. 10,000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இன்னைக்கு கூட அவங்க இருக்கிறாங்க. இன்னைக்கும் அந்த கம்பெனியை சூ பண்ணி அவங்க கோர்ட் கேஸ் அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு
ஒரு ஹிஸ்டாரிக்கல் இன்சிடென்ட் திருப்பியும் நாளைக்கு வந்துடக்கூடாது அப்படின்ட்டு தான் இந்தியா மட்டும் இல்லாம எஃப்டிஏ யூஎஸ்லயும் என்ன பண்ணாங்கன்னா ஃபார்மகோ விஜிலன்ஸ் பிராக்டிஸ் சயின்ஸ் and activities related to detection, assessment, understanding and prevention of any adverse events. இதுக்கு தாங்க அந்த ஒரு 7-8 வருஷம் அந்த அட்வர்ஸ் ஈவெண்ட்ஸ் எல்லாம் மோசமான விளைவுகளை கொடுத்துருக்க கூடாது அப்படின்றதுக்காக ஃபுல்லா படிக்கிறாங்க ட்ரக். அதை படிச்ச பிறகுதான் அந்த எவிடன்ஸை வச்சுதான் கொண்டு வர்றாங்க. இப்ப இந்த செயல்முறை நடக்கும்போது இது அட்வர்ஸா மட்டும்தான் போகுமா, பாசிட்டிவா நடக்காதா? நடக்குங்க. பாசிட்டிவ் அட்வர்ஸ் ஈவெண்ட் அப்படி ஒண்ணு இருக்குங்க. இந்த பாசிட்டிவ் அட்வர்ஸ் ஈவெண்ட் பாத்தீங்கன்னா 2 வகையா இருக்கும். ஆஃப் லேபிள் யூஸா இருக்கும். ஆஃப் லேபிள் யூஸ்னா நீங்க பார்த்திருக்கலாம், டாக்டர் உங்களுக்கு ட்ரக் பிரிஸ்கிரைப் பண்ணி கொடுப்பாங்க, நம்ம வந்து ஆர்வத்தோட அதை வாங்கி வந்து கூகுள் பண்ணி பார்ப்போம். அது பாத்தீங்கன்னா இண்டிகேஷனே இருக்காது. என்ன இண்டிகேஷனே இல்ல அவர் கொடுத்துருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டாக்டருக்கு தெரியும் இது வந்து ஆஃப் லேபிள் யூஸ். அதாவது ஒரு தலைவலிக்கு கொடுக்க வேண்டிய ட்ரக்கை வந்து ஒரு வேற ஒரு நோய்க்கு கொடுப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு கார்பமிசபின் அப்படின்னு ஒரு ட்ரக் இருக்குங்க, எபிலெப்சிக்கு யூஸ் பண்றது. அந்த ட்ரக்கை வந்து பைப்போலார் டிசீஸ் கொடுப்பாங்க. ஏன்னா அது ஒரு பாசிட்டிவ் பெனிஃபிட் ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிருக்கு, அதுக்கான தரவுகள் இருக்கு. ஆனால் அது ஆஃப் லேபிள் யூஸ். இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். சில்டினஃபில்னு ஒரு ட்ரக்குங்க. சில்டினஃபில் ஒரு ட்ரக். இந்த ட்ரக் வந்து phase 1, phase 2, phase 3 போகும்போது அது வந்து ஆர்டீரியல் ஹைப்பர் டென்ஷனுக்காக தயாரிக்கப்பட்ட ட்ரக். அதோட அட்வர்ஸ் ஈவெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா பூரா என்ன வந்துருச்சுன்னா எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனை சரி பண்ணக்கூடிய ஒரு தரவுகள் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அந்த என்டையர் ப்ரோக்ராமும் என்ன ஆகுதுன்னா இந்த ஹைப்பர் டென்ஷனுக்கு கொடுக்க வேண்டிய ட்ரக்ல இருந்து டீவியேட் ஆகி எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனுக்கு ஒர்க் பண்ணி அந்த ட்ரக்கை வெளியிடுறாங்க. அந்த ட்ரக் பேரு வயாகரா. அந்த வயாகரா ட்ரக் ஆக்சுவல் இண்டிகேஷன் பாத்தீங்கன்னா பல்மனரி ஆர்டீரியல் ஹைப்பர் டென்ஷன். அதுக்கான ட்ரக்கை கண்டுபிடிக்க போய் அவங்க எதுக்கு வந்து நிக்கிறாங்கன்னா எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனை சரி பண்றதுக்கான ட்ரக்கா வந்து நிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் இந்த சயின்ஸை வந்து கண்டுபிடிக்கிற விஷயங்களை வந்து ஃபார்மகோ விஜிலன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இவ்வளவு நேரம் நான் சொன்னது இந்த சிடிஎஸ்சிஓ, ட்ரக் அப்ரூவல், கிளினிக்கல் ட்ரையல், இது எல்லாத்தையும் நீங்க பார்த்தது வந்து ஒரு இந்தியா சம்பந்தப்பட்டதுங்க. இப்ப நம்ம அடுத்து ஒரு 2-3 ஸ்லைடு ஜஸ்ட் உலக அளவில் எப்படி பண்றாங்க அப்படின்றதையும் பார்த்துருவோம். உலக அளவில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மில்லியன்ஸ் ஆஃப் அமௌண்ட், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 பில்லியனே கொட்டுறாங்கங்க. அது வந்து எதுக்குன்னா ஒரு டார்கெட் டிசீஸ், எந்த டிசீஸ்க்கு நம்ம ஆராய்ச்சி பண்ணலாம், அதுக்கான மாலிகுல் எப்படி கண்டுபிடிக்கலாம், ப்ரீ கிளினிக்கலை எப்படி எவ்வளவு நாள்ல பண்ணலாம், கிளினிக்கல் ட்ரையலை எவ்வளவு நாட்கள் பண்ணலாம் அப்படின்னு இது எஃப்டிஏஓ, அதாவது அமெரிக்காவை சேர்ந்த ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷனோ இல்ல யூரோப்பை சேர்ந்த யூரோப்பியன் மெடிசன் ஏஜென்சியோ அவங்க வந்து வரையறை செய்யறாங்க. இந்த கால அளவு கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷம் ஒரு ட்ரக் வெளியே வர்றதுக்கு. கிட்டத்தட்ட இந்தியாவோட இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிஞ்சென்ட்டா கூட இருக்கலாம் நிறைய விஷயங்கள்ல. பட் அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2-3 பில்லியன் அமௌண்ட் ஆகுது. அதனாலதான் அவங்க ட்ரக்குக்கான பேட்டன்ட் எப்பவுமே ஒரு 20 வருஷத்துக்கு வச்சிருக்காங்க. அது இண்டஸ்ட்ரியில 20 வருஷம் வரைக்கும் அவங்கதே அந்த ட்ரக்குக்கான ஃபுல் அப்ரூவல் வச்சிருப்பாங்க. அதனால அவங்க நிர்ணயம் பண்ற வேல்யூ தான். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு உலகளாவிய அப்ரோச்சுக்காக தான் நான் சொல்ல வந்தேன். மற்ற நாடுகள்லாம் இதை எப்படி மேனேஜ் பண்றாங்க, இந்த நேரத்துல எப்படி நம்ம இந்த கிளினிக்கல் ட்ரையலுக்கு உதவலான்னு. இப்ப யூஎஸ் எஃப்டிஏ பொறுத்தளவுக்கு ஆபரேஷன் வார்ப் ஸ்பீட் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. பல மில்லியன், கிட்டத்தட்ட ஒரு ஃபியூ பில்லியன்னே சொல்லலாம், அவ்வளோ அமௌண்ட்டை வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ரிசர்வ் பண்ணிட்டு எங்கெங்கெல்லாம் கிளினிக்கல் ட்ரையல் நடக்குதோ, இப்போ ஆஸ்ட்ராசெனிகா அண்ட் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி நடக்கிற கிளினிக்கல் ட்ரையல் அவங்களோட போய் ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. நீங்க எவ்வளவு குயிக்கா கொண்டு வரீங்களோ அவங்களுக்கு நாங்க இவ்வளவு ப்ரீ அக்ரிமெண்ட் வச்சுக்கலாம், இவ்வளவு மில்லியன் எங்களுக்கு டோஸ் கொடுங்க. இப்போ வந்து ஃபைசர் பயோஎன்டெக் சேர்ந்து ஒரு கேண்டிடேட் கொண்டு வராங்கன்னா அந்த கேண்டிடேட்டுக்கு நாங்க இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம், நீங்க வந்து ரெடி ஆனோடனே எங்க எல்லாருக்கும் ஃப்ரீயா கொடுங்க. இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 10-12 கம்பெனிஸ்ட அவங்க வந்து ப்ரீபெய்டா அமௌண்ட்டை கொடுத்து கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. யூரோப்பியன் யூனியனும் கொஞ்சம் சளைச்சவங்க இல்லை, அவங்களும் கிட்டத்தட்ட 550+ மில்லியன் பவுண்டுகளை வந்து அதுல இறைச்சிருக்காங்க. ஏகப்பட்ட பயோடெக்னாலஜி கம்பெனியோட அவங்களும் எக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் அவங்க நாட்டு மக்களுக்கு எவ்வளவு குயிக்கா கொண்டு வரணும்ன்ற முனைப்போட செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப இந்த இடத்துல நான் ஒரு சின்ன பாஸ் பண்றேன். இப்ப நீங்க கேட்கலாம், நம்ம இவ்வளவு நேரம் பேசும்போது ஒரு இந்தியாவை பத்தியோ இல்ல வந்து எஃப்டிஏ அண்ட் இஎம்இஏ பத்தி பேசுறோம், வேற எந்த கண்ட்ரீஸ்க்கும் அவ்வளவு பெரிய அத்தாரிட்டி இல்லையா அப்படின்னு. அத்தாரிட்டி இருக்குங்க, ஆனா டிபெண்டன்சி பாத்தீங்கன்னா இந்த ட்ரக் ரெகுலேட்டர்
நான் காட்டியிருக்க ட்ரக் ரெகுலேட்டர் தான் முக்கியமான ரெகுலேட்டர்ஸ். ஏன்னா இவங்க தான் ஸ்ட்ரிஞ்சண்டா எல்லா ட்ரக்கையும் டேட்டாவையும் எடுக்கிறாங்க. இவங்களை தாண்டி தான் அந்த உலகத்துக்கு எல்லா ட்ரக்ஸும் போகுது. அதுல முக்கியமான ஆட்கள் பாத்தீங்கன்னா USA, UK, ஜப்பான், இந்தியா, ஆஸ்திரேலியா அண்ட் கனடா. ஸோ லெஃப்ட்ல நான் கொடுத்துருக்கிறதுல அந்த அத்தாரிட்டிஸான டிபார்ட்மெண்ட்ஸ் யார் யார் எந்தெந்த ஊர்ல இருக்கிறாங்க அப்படின்றது. நீங்க இந்தியா பாத்தீங்கன்னா CDSCO நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவர் முக்கியமான ரெகுலேட்டர். ஓகே, நம்ம இப்போ ஓட்டப்பந்தயம் இன்னைக்கு தேதிக்கு நீங்க ட்ரக் வேக்சின் எப்பதான் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஜூமரங்ல வந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன், உலகளவ கொடுக்குற டேட்டா, WHO கீழேயும் இருக்கிறது. AZD1222 அப்படின்ற வேக்சின் கேண்டிடேட்டுங்க, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி ஆஸ்ட்ராசெனேகா சேர்ந்து உங்க பண்ணது. phase 3 நடந்துகிட்டு இருக்குங்க. கரண்டா phase 3 நான் நடந்துகிட்டு இருக்குன்னா அவங்களோட கணிப்பு படி Q4 2020, அதாவது அக்டோபர், நவம்பர், டிசம்பர் காலங்கள்ல அது வந்து ஜெனரல் பப்ளிக் யூஸ்க்கு வரலாம் அப்படின்ற ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் இந்த ஃபர்ஸ்ட் ஓடிக்கிட்டு இருக்க ஆக்ஸ்போர்ட் ஆஸ்ட்ராசெனிகாவோட இன்ஃபர்மேஷனுங்க. அடுத்து சைனா அவங்களோட சைனோவேக் பயோடெக், இதோட முக்கியமான எதிர்பார்ப்பு டேட்ஸ் வந்து நம்மளுக்கு இன்னும் கண்டிப்பா தெரியல. அவங்க 2021 சொல்லியிருக்காங்க. அவங்க இன்னும் ரிவீல் பண்ணல கரெக்டா எப்போ வந்து இந்த ட்ரக். ஆனா அவங்களும் phase 3ல தான் இருக்கிறாங்க. இப்போ மூணாவதா பாத்தீங்கன்னா மாடர்னா, இது ஒரு பயோடெக்னாலஜி கம்பெனி, US ஃபண்ட் பண்றாங்க. US அவங்களே பணத்தை கொட்டி அந்த ரிசர்ச்சஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. phase 3ல இருக்குங்க. அதுவும் அவங்க Q4ல கொண்டு வந்துடுறாங்க. அப்புறம் ஒரு தனியார் நிறுவனம் ஃபைசர் அண்ட் BioNTech அப்படின்ற நிறுவனமும் சேர்ந்து ஜெர்மனி, US ரெண்டு இடத்துலயும் ட்ரையல் நடத்துறாங்க. அவங்களும் ஒரு 3 கேண்டிடேட்ஸ் வச்சிருக்காங்க. அதுல ஒன்னு BNT162B phase 3ல இருக்குங்க. அதுவும் Q4 2020ல வரப்போகுது. நம்ம ஹைலைட் பண்ணி கொடுத்ததெல்லாம் இந்த வருஷத்துக்கு எமர்ஜென்சி யூஸ்க்கான அப்ரூவலை கொடுத்தது. எமர்ஜென்சி யூஸ்க்கான அப்ரூவல், அது இன்னும் நம்மளுக்கு முழு தரவுகள் இல்லை. அதுக்கப்புறம் சில கேண்டிடேட்ஸ் phase 2ல இருக்காங்க. நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். நீங்க பாத்தீங்கன்னா கோவேக்சின், நம்மளோட பாரத் பயோடெக் இந்தியா, இதுவும் phase 2ல இருக்கு. இது phase 3 வந்து இன்னொரு அட்லீஸ்ட் எவ்வளவு குயிக்கா வர முடியுமோ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதை தவிர ட்ரீட்மெண்ட் ட்ரக்னு ஏதாவது இருக்கான்னா 2 ட்ரக்குக்கு மட்டும் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. US FDA, இந்தியா. அவங்க வந்து ஃபேவிபிராவிர், இதுதான் சீப்பஸ்ட் ட்ரக். இப்போ பாத்தீங்கன்னா சிப்லாவும் லூப்பினும் நாங்க தர்றோம் 50 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்கு தரோம். ஆனா ஒன்லி ஃபார் மைல்டு சிம்டம்ஸ். phase 1 grade 1 COVID-19 அந்த மைல்டு சிம்டம்ஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த ஃபிளாவிபிராவிரை கொடுக்கலாம். இது வந்து ஜப்பான் கண்டுபிடிச்ச ஒரு மருந்துங்க. அதுக்கடுத்து ரெம்டிசிவிர்னு ஒரு காஸ்ட்லியஸ்ட் ட்ரக் ஒன்று இருக்கு, கிலியாட் சயின்சஸ் அவங்க கண்டுபிடிச்ச US ட்ரக். இதுவும் பாத்தீங்கன்னா வைரலோட லோட குறைக்கும். யா, ஸோ இந்த ட்ரக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லி, ஒரு 4500 ரூபாயில இருந்து 6000 ரூபாய் ஆகும் ஒரு லோடு. அது வந்து அவ்வளோ ஈஸியாக இங்கே கிடைக்கிறது இல்லை. பேண்டமிக் காலத்துக்காக மட்டுமே இந்த அப்ரூவல். இது வந்து மற்ற நேரத்துக்கான இண்டிகேஷன் இது கிடையாது. நான் முன்னமே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஆஃப் லேபிள் யூஸ் மாதிரி தான். இப்போ யார் அப்ரூவல் வாங்க முடியும், முதல்ல போறவங்க யார் அப்ரூவல் வாங்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெரி ப்ராமிசிங்கா இருக்கிறவங்க வந்து இந்த 3 பேருங்க முன்னாடியே நான் ஹைலைட் பண்ணி கொடுத்தது. அவங்க எல்லாம் யாருக்கு வாங்கி கொடுக்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, UK கவர்மெண்ட் வந்து ஆல்ரெடி 100 மில்லியன் டோஸ் அவங்க வந்து ஆக்ஸ்போர்ட் வேக்சின் கிரியேட் பண்றது அவங்க நாட்டு மக்களுக்கு 100 மில்லியன் டோஸ் ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. US கவர்மெண்ட் அங்க போய் 1 பில்லியன் கொடுத்து 300 மில்லியன் டோசஸ் அவங்களும் ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. இது இன்னைக்கு வந்து நேத்து வந்த நியூஸ்ங்க. பில் கேட்ஸ் ஃபவுண்டேஷன் அவங்க கேவி அப்படின்னு சொல்ற ஒரு அலையன்ஸ் வச்சிருக்காங்க வேக்சின் கண்டுபிடிக்கிறதுக்கு. அவங்க ஸ்பீட் அப் பண்ணி என்ன பண்றாங்கன்னா, ஒரு 125 மில்லியன் நம்ம சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா புனே நிறுவனத்துக்கு கொடுத்து 100 மில்லியன் டோசஸ் நீங்க எங்களோட கேவி சப்போர்ட்டிங் கண்ட்ரிஸ், ஒரு 50 கண்ட்ரி அவங்க சப்போர்ட் பண்றாங்க. அவங்கள கஷ்டப்படுற மக்களுக்கு தேவைப்படுறதுக்காக ஒரு 100 மில்லியன் டோசஸ் ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. அதுல இந்தியா ஒரு நிறுவனம், ஒரு ஒரு கண்ட்ரி, இன்க்ளூடட் கண்ட்ரி. அதை தவிர மாடர்னா அது வந்து அமெரிக்கன்ஸோடது, அகைன் அவங்களுக்காக மட்டுமே அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பயோடெக் அண்ட் ஃபைசர் அவங்க வந்து அகைன் US கவர்மெண்ட் வந்து US பப்ளிக் ஃப்ரீயா கொடுக்கறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 1.95 பில்லியன் கொடுத்து அவங்க ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. 100 மில்லியன் டோஸ் இந்த வருஷத்துக்காக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அடிஷ்னல் 500 மில்லியன் டோஸ் அந்த டேட்டா வந்து நல்லா வந்துருச்சுன்னா அடுத்து 2021ல UK கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஃபைசர்கிட்ட போய் ஒரு 90 மில்லியன் டோசஸ்க்கு அவங்களும் ரிசர்வ் பண்ணியிருக்காங்க.
2 நாளைக்கு முன்னாடி கனடா கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, 100 மில்லியன் டோசஸ் ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட எல்லா கம்பெனிஸும் யார் யார் முன்ன வர்றாங்களோ அவங்கள்ட்ட போய் ரிசர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், நீங்க ரிஜெக்ட் கேண்டிடேட் பார்க்கலாம். ஹைட்ராக்சி குளோரோகுயினான் அண்ட் குளோரோகுயினான் ரெண்டுமே ஆன்டி மலேரியல் ட்ரக்ஸுங்க. இந்த 2 ட்ரக்ஸையும் வந்து எல்லாருமே என்ன நினைச்சாங்கன்னா, கண்டிப்பா இது வந்து ஒரு நல்ல ப்ரிவென்டிவ் மெஷரை கொடுக்கும், அந்த ட்ரக் வந்து எல்லாருக்கும் காப்பாற்றும். ஈவன் யூஎஸ் என்ன பண்ணாங்கன்னா, எங்களுக்கு இவ்வளவு லோடு வேணும் அப்படின்னு சொல்லி இம்போர்ட்லாம் பண்ணாங்க இந்தியால இருந்து. பட் எஃப்டிஏ என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்க வாங்கி யூஸ் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் நாங்க நடத்தி ஒரு ட்ரையல் நடத்தி ப்ரூவ் பண்ணணும் அந்த ட்ரக்கோட சேஃப்டின்னு. 2-3 வாரத்துக்கு முன்னாடி அவங்களோட ட்ரையல் ரிசல்ட்ஸ் சக்சஸ்ஃபுல் இல்லை அப்படின்னு யூஎஸ் கவர்மெண்ட் அவங்க தெளிவா சொல்லி அந்த ட்ரக்கை வந்து புல் பேக் பண்ணிட்டாங்க மார்க்கெட்ல இருந்து. இப்ப மார்க்கெட்ல யூஎஸ் மார்க்கெட்ல HCQ கிடையாது, அது வந்து ப்ரிஸ்கிரைபும் பண்ண முடியாது. ஸோ அந்த லெவல்ல தான் இன்னைக்கு நம்மளோட தடுப்பூசியோட அப்ரூவல்ஸ் இருக்கு. எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம், இந்த தடுப்பூசி உடனே கிடைக்கக்கூடிய விஷயம் இல்லை. இப்போ உங்களுக்கான ஒரு சின்ன பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்குறேன். கடைசியா நம்மளுக்கு வந்த ஒரு மிகப்பெரிய நோயின்னு பார்த்தீங்கன்னா HIV. 1983 ஆரம்பிச்ச இந்த மாதிரி ஒரு கொடிய வைரஸ் ஒரு 30 வருஷம் இன்னைக்கு தாண்டி போய்கிட்டு இருக்கோம். இன்ன வரைக்கும் அதுக்கு ஒரு வைரல் வேக்சின் இன்னும் கண்டுபிடிக்கல. பட் இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி, இன்னைக்கு இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த COVID-19க்கு ஒரு வேக்சின் கண்டுபிடிக்கினா உண்மையிலே அது ஒரு பெரிய பிரேக் த்ரூ. எப்படின்னா, ஒரு வருஷம் கூட ஆகலைங்க இந்த COVID-19 வந்தது. 2019ல வந்து 2020ல ஒரு வேக்சின் வந்ததுன்னா நீங்க அதை பத்தி புரிஞ்சுக்கணும் எவ்வளவு குயிக்கா நம்ம சயின்டிஸ்ட் அண்ட் சயின்டிபிக் கம்யூனிட்டி ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு. ஏன்னா ஹச் இன்ஃப்ளூயன்சியா நீங்க பாத்தீங்கன்னா, ஸ்பானிஷ் ஃப்ளூ ஆரம்பிச்சப்போ H1N1 100 பேண்டமிக் டைம் 100 இயர்ஸ்க்கு முன்னாடி அதுக்கு எப்ப வேக்சின் கிடைச்சது, ப்ராப்பரான வேக்சின் 2009ல தான் கிடைச்சதுங்க. அதுக்கு முன்னாடி 1940ல கொடுத்த வேக்சினை காட்டிலையும் சிறந்த வேக்சின் வந்து 2009ல தான் கிடைச்சது. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 90 வருஷம் ஒரு பேண்டமிக் தாண்டி வரும்போது இன்னைக்கு நம்ம எவ்வளவு குயிக்கா ஒரு வருஷத்துல வேக்சின் கண்டுபிடிக்கிறோம்னா நம்ம எவ்வளவு எஃபிஷியன்ட்டா இருக்கிறோம், எவ்வளவு ஸ்பீடா இருக்கிறோன்றத நீங்க புரிஞ்சுக்கிறணும். பட் ஜெனரிக்கா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய விஷயம், இது எல்லாமே ஒரு வேக்சின் கண்டுபிடிக்கிறதுக்கு பின்னாடி இயங்கிக்கிட்டு இருக்கு. என்னைக்குமே நம்ம ஒரு தப்பான வேக்சினையோ இல்ல ஒரு ரிஸ்க் அதிகமா இருக்கிற விஷயத்தையோ பப்ளிக்கு கொண்டு வந்துடக்கூடாதுன்றதுக்கு தான் எல்லாரும் ரொம்ப கேர்ஃபுல்லா டீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதை சேர்ந்து நான் உங்களுக்கு ஒரு இம்யூனைசேஷன் சார்ட், இது கரண்டா எல்லாரும் உங்க வீட்டு குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ற இம்யூனைசேஷன் சார்ட். இந்த சார்ட்டை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மெயின்டைன் பண்ற விஷயங்க ஸ்டாண்டர்ட். இதுல வந்து கண்டிப்பா கோவிடுக்கான லைன் ஐட்டமும் ஆட் பண்ணுவாங்க ஒன்ஸ் வி கெட் த டேட்டா. ஸோ இது ஏன் ஆட் பண்றாங்க பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம பேண்டமிக் காலத்துல வந்து நம்ம வைரல் லோடை எடுத்துக்கிட்டாலும், நம்ம வந்து ப்ரிவென்டிவ்க்கா வைரல் லோடு எடுத்துக்கிட்டாலும் நம்மளுக்கு அடுத்து வர ஜென்ரேஷனுக்கு அது நேச்சுரலா கிடைக்காது. அதனால அது ஆர்டிஃபிஷியலா தான் அந்த இம்யூனிட்டியை கொடுக்கணும், அதுக்காக தான் அந்த வேக்சின் லோடு. ஸோ இதோட நான் என்னோட ப்ரெசன்டேஷனை முடிச்சுக்கிறேன். பட் நேர கேள்விகள் பதிலுக்கு கூட எஸ் சார். இப்போ நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தரவுகள் எல்லாம் வந்து வி ஆர் த பாஸ் அப்படின்னு ஒரு ரெகுலேட்டர் குரூப் இருக்கு. அதை வந்து தலையெடுக்கிறது வந்து WHO. இந்த WHOக்கு எப்போ அவங்க டேட்டா டிக்ளேர் பண்ணி WHO வேலிடேட் பண்றாங்களோ, WHOட லாஸ்ட் அப்ரூவல் தான் அது வந்து ஜெனரல் பப்ளிக் எடுத்து போறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இதையும் மீறி அவங்களோட கண்ட்ரி யூஸ்க்காக அவங்க கண்ட்ரியோட MOH சைன் பண்ணி அவங்களும் பண்ணலாம். அது வந்து டீவியேஷன் மாதிரி தான். பட் இருந்தாலும் இது பேண்டமிக் காலன்றனால நம்மளுக்கு அதை பத்தியான முழு தகவல் சரியா தெரியல. ஏன்னா phase 1 phase 2க்கான சரியான தகவல்களையும் ரஷ்யா வந்து சப்மிட் பண்ணல. அதனால WHO அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு சீக்கிரமோ உங்களோட ட்ரையல் டேட்டா கொடுக்க முடியுமோ கொடுங்க, நாங்க பாக்குறோம், நீங்க என்ன காம்பவுண்ட் யூஸ் பண்றீங்க, மாலிகுல் யூஸ் பண்றீங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம்னு கேக்குறாங்க. ஆனா இன்னும் அவங்க ரஷ்யன்ஸ் வந்து இன்னும் டெக்ளேர் பண்ணல. சிமிலர் டு சைனாவும் சரியான, அதாவது சைனீஸ் மிலிட்டரி அவங்க நடத்துற அந்த ரிசர்ச்சும் சரி, ரஷ்யன் மிலிட்டரி நடத்துற இந்த ரிசர்ச்சும் சரி, அந்த ரெண்டுமே வந்து இன்னும் சரியான தகவல்களை WHO கொடுக்கல சார். வந்து ஒரு பேண்டமிக் காலம் அகைன் ஹியூமனிடேரியன் கிரவுண்ட்ஸ்ல வந்து ஒரு எக்ஸ்பெரிட்டட் அப்ரோச் தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யுஎஸ் பண்ற அதே வேலை தான் சார். இப்ப யுஎஸ் என்ன சொல்றாங்கன்னா, எமர்ஜென்சி யூஸ், அப்ரூவ்டு ஃபார் எமர்ஜென்சி யூஸ். நாளைக்கு தாலிடோமைடு மாதிரி ஒரு சம்பவம் வந்து நம்மளோட சமூகமே வந்து கஷ்டப்படக்கூடாதுன்ற ஒரு முக்கியமான விஷயம் இருக்குன்ற காரணத்தினால அவங்க என்ன யோசிச்சு பண்றாங்கன்னா, எவ்வளவு குயிக்கா ஒரு நம்மளுக்கு பெனிஃபிட் தரக்கூடிய டேட்டா வருது அப்படின்றத தான் பாக்குறாங்க. இன்னைக்கு வந்து நம்மளோட டெக்னாலஜி ரொம்ப முன்னேற்றம் அடைஞ்சனால
பழைய வேக்சினோட செயல்திறன்களை யூஸ் பண்ணி டெக்னாலஜி மூலியமா டேட்டா மேப்பிங் பண்ணி எதெல்லாம் பாசிட்டிவா இருக்குன்றத ஐடென்டிஃபை பண்ற டெக்னாலஜி இன்னைக்கு நம்மள்ட்ட இருக்கு. இப்போ IBM வாட்சன் போன்ற ஒரு அந்த டேட்டா மேப்பிங் பண்ணக்கூடிய டெக்னாலஜி கம்பெனிஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா ஹெல்ப் பண்றாங்க. வந்து நாங்க ஹெல்ப் பண்றோம், அட்வர்ஸ் ஈவென்ட்ஸ் வருமா இல்லையான்றத பார்ப்போம் அப்படின்னு. ஸோ இது வந்து ஒரு பிரேக் த்ரூ மாதிரி தான் சார். இப்போ வந்து இந்தியாவே ஆவலா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஆகஸ்ட் கிடைச்சிரும்ட்டு. இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரேக் த்ரூ நடந்துரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையில தான் வந்து நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா ஸ்டாண்டர்டா ஜென்ரலா பார்த்தோம்னா இது வந்து இவ்வளவு காலங்களை கடந்து வர வேண்டியிருக்கு. ஏன்னா இப்ப பிரெக்னன்ட் லேடிஸ்க்கு கொடுத்து நம்ம 2 மாசத்துல அதோட எஃபெக்ட கண்டுபிடிக்கிறது சிரமம். BCG வேக்சின் வந்து அது வந்து ஒரு பேசிலஸ்ங்க, ஒரு பாக்டீரியா ரிலேட்டட் வைரஸ். வந்து இதுலயே நீங்க ஒரு பேசிக் டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கலாம். COVID-19 பொறுத்தளவுக்கு இது வந்து வைரல் ஸ்ட்ரெயின். ஸோ BCG வேக்சின் ஈவன் அதுக்கான ஒரு எஃபர்ட் கூட எடுத்தாங்க. இப்போ BCGயோட ஓரல் ஆர் அட்டெனுவேட்டட் ஸ்ட்ரெயினை யூஸ் பண்ணி கோவிட் தடுக்க முடியுமான்ற ரிசர்ச்சும் பண்ணி பார்த்தாங்க. ஆனா அது சக்சஸ்ஃபுல் இல்லை. 2 ஸ்டடியிலே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு BCGயோட வேக்சின் வந்து இதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ COVID-19க்கு ப்ரிவென்ஷன் வந்து நம்மளுக்கு அந்த ப்ராப்பர் ஸ்ட்ரெயின், அந்த SARS அந்த வைரல் ஸ்ட்ரெயினை வச்சு தான் வரக்கூடிய ஒரு வேக்சினா இருக்குமே தவிர BCGயோ இல்ல ஆல்ரெடி அவைலபிள் வேக்சின் மூலியமாவோ வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் ரொம்ப 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 கம்மிங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 விஷயத்த சொல்றேன் சார். இப்ப கியூபா மட்டும் இல்ல சார், கியூபா போல இருக்கிற பல நாடுகளுக்கு வந்து ஜெனரிக் மெடிசின் சப்ளை தான் சார் அதிகம். அங்க வந்து ஒரு டிஸ்கவரியோ இல்ல வந்து ஏன்னா டிஸ்கவரின்னு பாத்தீங்கன்னாலே அந்த 6 வருஷத்துக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்புறம் அதுக்கான ரெகுலேஷன்ஸ் அது வந்து இந்தியாவோ யூஎஸ்ஓ இல்ல வந்து ஜப்பான் போல எந்த நாட்டிலையுமே கிடையாது சார். அந்த அளவுக்கு ஸ்ட்ரிஞ்சன்ட் ரூல்ஸ் அண்ட் வேலிட் ப்ரப்போசல்ஸ் எல்லாம் எங்கேயுமே கிடையாது. கியூபாலையும் பாத்தீங்கன்னா ஜெனரிக் மெடிசின் தான் சார். இப்ப இந்தியாவில் பாத்தீங்கன்னா கன்சம்ஷன் அதிகம் பாத்தீங்கன்னா ஜெனரிக் மெடிசின் தான். அதே மாதிரி தான் கியூபாவும். அவங்களும் எல்லா இடத்துல இருந்து இறக்குமதி தான் சார் பண்றாங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்சது. பட் கியூபால இருந்து பர்டிகுலரா இன்ன வரைக்கும் நம்மளுக்கு எந்த கண்டுபிடிப்புகளும் வரல. அது எனக்கு நல்லா தெரியும் சார். இப்ப இதுல வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி யூஎஸ்ல வந்து பெனிஃபிட்ஸ் வந்து எந்த ட்ரக் இப்போ கிட்டத்தட்ட நம்ம ஆல்ரெடி பார்க்கும்போது ஒரு 27 கேண்டிடேச்சர்ல வந்து எந்த கேண்டிடேச்சர் பெனிஃபிட்ஸ் அதிகம்ன்றத பாக்குறாங்க. இந்த பெனிஃபிட்ஸ் அதிகமா இருக்கிறத மட்டும்தான் அவங்க வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு வரது, அதாவது phase 3 முடிச்சு phase 4க்கு கொண்டு வரதுக்கு ட்ரை பண்றாங்க. பெனிஃபிட்ஸ் ஆகாததை FDAவோ இல்ல இந்தியாவோட CDSCO ரிஜெக்ட் பண்ணதான் செய்வாங்க. அது வேற வழி கிடையாது, பண்ணிதான் ஆகணும். அதுதான் டு பி வெரி ஃப்ராங்க். என்னன்னா இந்த ஃபர்ஸ்ட் லோட் ஆஃப் மெடிசனை WHO கைட்லைன் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா, இந்த வேக்சின் வந்து முதல் கொடுக்க வேண்டிய ஒரு பில்லியன் டோசஸ் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் லைன் ஒர்க்கர்ஸ்க்கு. எல்லா கண்ட்ரில இருக்கிற பிசிஷியன்ஸ், நர்சஸ், சோசியல் ஒர்க்கர்ஸ் அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் கொடுக்க போறாங்க. அதனால ஜெனரல் பப்ளிக்கு வர்றதுக்கு அந்த சப்ளை செயின் எவ்வளவு நாள் எடுக்குதோ அதை பொறுத்து தான் ஜெனரல் பப்ளிக்கு வரும். ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ், டிஃபென்ஸ் பர்சனல் இவங்களெல்லாம் தாண்டி நம்மளுக்கு வர்றதுக்கு சில கால கட்டங்கள் ஆகும். அதுல வந்து இந்த போட்டியில வர்ற வெவ்வேறு வேக்சின்ல எந்த வேக்சின் சிறப்பா பெர்ஃபார்ம் பண்றதும் அடுத்த சில மாதங்கள்ல தெரிஞ்சிடும். அப்ப அந்த வேக்சினுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்களே தவிர மற்ற வேக்சினுக்கு கொடுக்க மாட்டாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா இப்ப யூஎஸ்ஓ சரி யூகேவோ சரி 4-5 கம்பெனில போய் ஒர்க் பண்றாங்க. உங்கள்ட்டையும் கொடுக்குறோம். யாரோட மெடிசின் வந்து வேக்சின் வந்து ரொம்ப சிறப்பா பெர்ஃபார்ம் பண்ணதோ அவங்கள மட்டும் தான் கண்டினியூ பண்ணுவாங்க, மற்றதெல்லாம் டிஸ்கன்டினியூ பண்ணிடுவாங்க. பட் இனிஷியலா உன்னோட கொஸ்டினுக்கு பிறந்தா இது கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின் தான், என்னால கரெக்டா ஆன்சர் பண்ண முடியாது. நம்ம கொஞ்சம் பொறுமை காத்து இந்த சேஃப்டி அவுட்கம் எப்படி வருது முதல்ல கொடுக்கறவங்களுக்குன்னு தெரிஞ்சுட்டு நம்ம பண்ணலாம். இப்ப ஜெனரிக் அண்ட் பிராண்ட் அப்படி அந்த முதல் கேள்விக்கு நான் சொல்லிடுறேன். ஒரு ட்ரக் டிஸ்கவரியில ஒரு மாலிகுலை ஐடென்டிஃபை பண்றாங்க. அந்த மாலிகுல் இந்த ட்ரக்குக்கு அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி எல்லா அப்ரூவலும் வாங்க போது அதுக்கு ஒரு பிராண்ட் கொடுக்குறாங்க. இப்ப நான் வந்து ஒரு கம்பெனி, என்னோட கம்பெனி ஏ கம்பெனி அப்படின்னா நான் ஒரு 15 வருஷமா ஒரு ட்ரக்ல மாலிகுல் ஒர்க் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு என்னோட மாலிகுலுக்கு அப்ரூவல் கொடுத்துட்டாங்கன்னா இந்த மாலிகுலுக்கு பேரு ராஜேஷ் அப்படின்னு நான் வச்சுட்டு நான் மார்க்கெட் பண்றேன். இதுக்கு நான் IP வச்சிருப்பேன், அதாவது பேட்டன்ட் ரைட் வச்சிருப்பேன். இந்த பேட்டன்ட் ரைட் வந்து 20 வருஷம் வரைக்கும் நான் வச்சிருக்கலாம். ஏன்னா நான் 15 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த ட்ரக்ல. ஸோ எனக்கு நான் இவ்வளவு நாள் பண்ண பில்லியன் கணக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்த ட்ரக் ஒரு 20 வருஷம் எனக்கு எடுத்து கொடுக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில அந்த ஒர்க் பண்ற அந்த பேட்டன்ட் ரைட்டோட இருக்கிறது தான் பிராண்ட். இந்த 20 வருஷம் தாண்டி அந்த பேட்டன்ட் வந்து போயிடுச்சு அப்படின்னா நான் அந்த காம்பவுண்டோட ஆர் மாலிகுலோட ஃபார்முலாவை எல்லாருக்கும் கொடுத்துடலாம். அவங்க என்ன பண்ணலாம், அதே மாலிகுலை எடுத்துட்டு போய் அவங்க ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு
அவங்க பேர்ல அந்த ட்ரக்கை கொடுக்கலாம். அப்போ அது ஜெனரிக்கா மாறிடும். இதுதான் ஜெனரிக் அண்ட் பிராண்டுக்கான டிஃபரன்ஸ். வாட் இஸ் பயோசிமிலர் அப்படி கேட்டிருக்காங்க. இப்போ பயோசிமிலர்னா இப்போ ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கான ஒரு பர்டிகுலர் ட்ரக் இருக்கு. இந்த ட்ரக்கோட சிமிலாரிட்டிஸ், இந்த காம்பவுண்டோட சிமிலாரிட்டிஸ் அப்படியே இப்போ நான் தான் ஏ கம்பெனி, நான் ஏற்கனவே ஒரு 7-8 டிஸ்கவரியில ஃபேஸ் 7 வரைக்கும் வந்து ஃபேஸ் 2 வரைக்கும் வந்திருக்கேன். இந்த ஃபேஸ் 2ல இருக்கிற அதே ஒரு மாலிக்யூல அதே ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி இன்னொரு ட்ரையலுக்கு நான் எடுத்துட்டு போறேன்னா அது பயோசிமிலர். நான் சொல்லலாம், நான் பாருங்க இவ்வளவு டேட்டா பண்ணியிருக்கேன், இதை நான் வேற ஒரு விஷயத்துக்கு எடுத்துட்டு போறேங்க. நான் ஒரு சர்விக்கல் கேன்சருக்கு ஒர்க் பண்ண இந்த மாலிக்யூல் வந்து இப்போ நான் இன்னொரு கேன்சருக்காக நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதனால இந்த டேட்டாவை நான் யூஸ் பண்ணிட்டு இது பயோசிமிலாரிட்டி இருக்கு இந்த மாலிக்யூலுக்கு, அப்ப நான் வேற எதுக்கு எடுத்துட்டு போறேன்னா ஒரு கால அளவு குறையும். அதுதாங்க அந்த பயோசிமிலர் விஷயம். பொதுவா அமெரிக்கன்ஸ் தான் சார் வச்சிருப்பாங்க எல்லாரோட காப்பி. ஆமா சார். இப்ப இந்தியாவை பொறுத்த அளவுக்கு வெரி ஃபியூ தான் சார் இந்தியால டிஸ்கவர் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா. இப்ப வெரி ரீசெண்டா தான் சார் டிஸ்கவர் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. மற்றபடி இந்தியாட்ட வந்து ரொம்ப ஐபி உள்ள மருந்துகள் எதுவும் இல்லை சார். அதாவது சரி, ஒரு 2 விஷயமா நம்ம இதை பார்க்கலாம். ஒன்னு வந்து WHO என்ன பண்றாங்கன்னா, நீங்க சொல்றது இந்தியாவுக்கு மட்டும் பொருந்தாது. ஏன்னா ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல யாருமே வேக்சினை ஏத்துக்கல. ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல இன்னுமே வேக்சின் யாரும் போடாம இருக்கிற அந்த ரெசிஸ்டன்ஸ் இருந்துகிட்டு தான் இருக்குது. அவங்க இன்னும் ரிசர்ச் பண்றாங்க ஏன் இந்த மாதிரி. இப்ப அதுவுமே வந்து சயின்டிபிக்கா தான் ப்ரூவ் பண்ணணும். இப்ப அந்த குரூப்ட போய் நீங்க வேக்சின் எடுக்காத மக்கள் பிளஸ் வேக்சின் எடுத்த மக்கள் அப்படின்ற கம்பேரிட்டிவ் ஸ்டடியை காட்டி எங்க வந்து பெனிஃபிட் இருக்கு. ஏன்னா போலியோவை மொத்தமா எராடிகேட் பண்ணிட்டாங்க இன்னைக்கு. அது வந்து வேக்சின் மூலியமா தான் பண்ணிருக்காங்கன்றத இன்னைக்கு நம்ம சயின்டிபிக்கலா பண்ணிருக்கோம். அப்ப இதே மாதிரி இந்த டேட்டா எடுத்துட்டு போய் நம்ம ஒரு ஆப்பிரிக்கன் கண்ட்ரியில காட்டி பாருங்க, ஒரு நாட்டுல போலியோவே கிடையாது, நீங்க இன்னும் வேக்சின் பண்ணாம போலியோவோட குழந்தைகள் வந்துகிட்டு இருக்கு, அப்ப உங்களுக்கு புரிஞ்சுக்கிறணும் இந்த விஷயத்தை அப்படின்னு சயின்டிபிக்கா தான் அப்ரோச் பண்ண முடியும். நம்ம வந்து இது அப்ப பேசும்போது மத்தவங்க இந்த விஷயங்களை சொல்லும் போது நம்ம கேட்டு சிரிச்சுட்டு கடந்து போயிடணும். இதுக்கான வழிமுறைகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐசிஎம்ஆர் இதுக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஐசிஎம்ஆர் எல்லா இடத்துலயும் கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க ரெக்கமெண்டேஷன் பண்றாங்க. இதை மீறி எடுக்காதவங்களுக்கு அவங்க வந்து விழிப்புணர்வையும் அவேர்னஸையும் கொடுக்குறாங்க. இது வந்து ஐசிஎம்ஆர் வந்து முழு மூச்சா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த ஏரியால. இல்ல இந்த क्वेश्चन எனக்கு புரிஞ்சிருச்சு அருண், தேங்க்ஸ். நான் இந்த ரெண்டு क्वेश्चनமே நான் உடனே ஆன்சர் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இப்ப நான் எதுக்கு இம்யூனைஸ் பண்ணணும் அப்படின்ற கேள்வி. ஏன்னா என்னை பத்தி ஃபுல்லா தெரிய போறது இல்லை யாருக்கும். இந்த மாதிரி இண்டிவிஜுவாலிட்டி உண்டு, ஆனால் ப்ரிவென்ஷன்ன்றது இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். இப்ப என்னைக்கு ஒரு எண்டமிக்கா இருந்த காலத்துல, இப்ப சைனால ஒரு எண்டமிக்கா ஒரு குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் இருந்த கோவிட் வந்து அவங்க பிரிவென்ட் பண்ண தவறுனால அது ஒரு பேண்டமிக்கா மாறுது. பாரபட்சம் இல்லாம எல்லா நாடுகளிலும் எல்லா ஊர்லயும் அஃபெக்ட் பண்ணுது. அப்ப இது வந்து எல்லா இடத்துலயும் அஃபெக்ட் பண்ணும்போது எந்த இண்டிவிஜுவல்ஸையும் பார்க்கல. இது வந்து இவங்க ஹை இம்யூனிட்டி லோ இம்யூனிட்டி அப்படிலாம் பார்க்கல, எல்லாரையும் அஃபெக்ட் பண்ணுது. அது அதோட வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம அதுக்கான கவுண்டர் ஒர்க்கை எப்படி கொடுக்குறோம், நம்ம டி செல் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. பட் எல்லாருக்குமே அந்த இம்யூனிட்டி இருக்கா? இல்ல. அப்ப ஒரு ஆர்டிபிஷியல் இம்யூனிட்டியை கிரியேட் பண்ண வேண்டிய சூழ்நிலையில இன்னைக்கு இருக்கிறோம். அந்த ஆர்டிபிஷியல் இம்யூனிட்டி அப்படின்னா என்ன? அதுதான் வேக்சின். நேச்சுரல் இம்யூனிட்டி எப்படின்னா என்ன? ஒரு 100 பேர் உள்ள ஊர்ல 50 பேருக்கு ஆல்ரெடி அஃபெக்டடு, பாக்கி 50 பேருக்கு ஆட்டோமேட்டிக்கா ஹெர்ட் இம்யூனிட்டி ஆயிரும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு, அந்த பிலீஃப் இருக்கு. அப்படின்னா அந்த நேச்சுரல் இம்யூனிட்டி எவ்வளவு கால அளவுல வரும்ன்றது இன்னைக்கு நம்ம அந்த R0ன்ற ஒரு ஃபேக்டரை வச்சுதான் தெரியும். அதை பொறுத்து பார்த்தோம்னா இந்தியால 130 கோடியில 70 கோடி பேருக்கு வந்தாதான் இது நேச்சுரல் இம்யூனிட்டி வருது அப்படின்னு ஒரு தியரி சொல்லுது. அப்ப 70 கோடி பேர் வந்ததுன்னா, இப்ப நம்ம ஆல்ரெடி எத்தனை லட்சத்துல இருக்கோம்னு உங்களுக்கு தெரியும். இந்த 20 lakhsல இருந்து 70 கோடி நம்பர்ஸ்க்கு போனா இந்த நாடு கண்டிப்பா தாங்காது. அந்த நேச்சுரல் இம்யூனிட்டி வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மின்ற காரணத்தினால கவுண்டர் ஒர்க் இருக்கிறதுலே எது ஈஸியான ப்ரிவென்டிவ் வே அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியல் இம்யூனிட்டி கிரியேட் பண்றதுதான். இப்ப நீங்க அந்த ஆர்டிபிஷியல் இம்யூனிட்டி இம்யூனைசேஷன் சார்ட்ல ஆட் பண்ணீங்கன்னா நாளைக்கு வர்ற மக்களுக்கு அந்த இம்யூனிட்டி ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிரும். அந்த ஸ்ட்ரெயினை பொறுத்து அந்த ஸ்ட்ரெயின்ல இருந்து வர எல்லா ஃபேமிலி வைரஸையும் நம்ம டி செல்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கும். அதுதான் நம்பர் 1 விஷயம். இல்ல கரெக்ட். அது வந்து இன்னைக்குமே வந்து நம்மளோட கைட்லைன் என்ன அப்படின்னா, நீங்க ஒரு பிராண்ட் ட்ரக் எடுக்கும்போது, ஏன்னா அது வந்து போஸ்ட் மார்க்கெட்டிங் சர்வேலன்ஸ்ல இருக்கிற ட்ரக் தான். பிராண்ட் ட்ரக் எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு லீஃப்லெட் இருக்கும். அந்த லீஃப்லெட்ல போட்டிருக்கும் உங்களோட கடமை
என்னோட கடமை என்ன அப்படின்னா, என்னோட கடமை நான் அந்த மாத்திரை எடுக்கும்போது எனக்கு அதிகபட்சமான ஒரு தலைவலியோ இல்ல வந்து மயக்கமோ இல்ல வாந்தியோ வந்ததுன்னா அந்த லீஃப்லெட்ல இருக்கிற நம்பருக்கு போன் பண்ணியோ இமெயில் அனுப்பிச்சோ ஏதோ ஒரு வழியில கான்டாக்ட் பண்ணி அவங்கள்ட்ட அந்த தகவலை கொடுக்கணும். இது வந்து நம்ம கண்ட்ரியில பெரும் அளவுல ஃபாலோ பண்ற ஒரு ப்ரொசீஜர் இல்லை. ஆனால் யூரோப்லயோ இல்ல அமெரிக்காலயோ அவங்களோட ப்ராப்பர் ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவாங்க அவங்களோட. ஏன்னா அது அவங்களோட பாடி சம்பந்தமான விஷயம், ரொம்ப கேர் எடுத்துக்கிடுவாங்க. ஒரு ட்ரக் கடையில வாங்குறாங்கன்னா இன்ஃபார்ம் கன்சென்ட் கொடுத்து கையெழுத்து போட்டு ட்ரக் வாங்குவாங்க. ட்ரக்கை வாங்கிட்டு போய் வீட்டுல சாப்பிட்ட பிறகு ஏதாவது ஃபேஸ் பண்ணாங்கன்னா இமீடியட்டா அவங்களோட எஃப்டிஏக்கு ஒரு நோட்டிபிகேஷனோ இல்ல இஎம்இஏக்கு ஒரு நோட்டிபிகேஷனோ அவங்க அனுப்புவாங்க. இன்னைக்கு வரைக்கும் அனுப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தான் நாங்க மேனேஜ் பண்றோம். கரெக்ட் கரெக்ட். அங்க வந்து ஒரு பிசிஷியன் கைடன்ஸ்ல தான் எல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க. இங்க அப்படி கிடையாது. நம்ம ஓவர் த கவுண்டர்ல போய் நம்மளே வந்து அஸ்த்ரோமைசின் வாங்கிக்கிறோம், நம்மளே அமாக்சிசிலின் வாங்கிக்கிறோம், நம்மளே வந்து ஒரு ஓபிரான் வாங்கிக்கிறோம், என்ன வேணுமோ நம்மளே கேட்டு வாங்கிக்கிறோம். அவங்களும் ஹெசிடேட் பண்ணாம கொடுத்துட்றாங்க. அது ஸ்கெடியூல் ஹெச்ல இருக்கா, ஸ்கெடியூல் கேல இருக்கா, ஸ்கெடியூல் ஜேல இருக்கா, எதுவுமே யாரும் பாக்குறது இல்ல. காசு கொடுத்தீங்கன்னா ட்ரக் கிடைக்கும். அதனால இது மோர் ஓவர் அது எல்லாமே ஜெனரிக்கா இருந்ததுன்னா இன்னும் ஒரு வசதியா போயிடும் அவங்களுக்கு. அதனால ஈஸியா கொடுத்துருவாங்க. சோ அதனால பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம தான் எடுத்துக்கணும். நம்ம வந்து என்ன வாங்குறோன்றதை நம்ம கேர்ஃபுல்லா வாங்கணும். நம்ம ஓவர் த கவுண்டர் போக கூடாது. நம்ம டாக்டர்கிட்ட போய் நம்மளோட பிரச்சனைகளை தெளிவா எடுத்து சொல்லி தெளிவான ட்ரக் வாங்கி தெளிவா ரிப்போர்ட் பண்ணணும். தேங்க்ஸ் அருண். இப்போ வந்து அல்டர்னேட்டிவ் மெடிசின் அப்படின்னு அல்டர்னேட்டிவ் மெடிசின்னே நம்ம சொல்ல வேணாம். இப்போ நம்ம டைரக்டா நம்மளோட பாரம்பரிய மருத்துவம் பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்து சித்த மருத்துவம். இந்த சித்த மருத்துவத்துக்கு நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்காங்க. இங்க வந்து கைட்லைனே இருக்கு. ஆனா இதை வந்து உலக அளவை தான் எடுத்துட்டு போக முடியல. இப்ப உலக அளவுல எடுத்துட்டு போனோம்னா எல்லா கண்ட்ரிலையும் நம்ம சென்டர் அமைச்சு அங்க வந்து கிளினிக்கல் ட்ரையல் நடத்தி அந்த கண்ட்ரிக்கு நம்ம ப்ரூவ் பண்ணணும். உங்க ஊர்லயே நடத்தியாச்சுப்பா, உங்க ஊர்ல இருந்து வந்த டேட்டா ஆச்சுப்பா, இதுக்கான இந்த நோய்க்கான ட்ரீட்மெண்ட் வந்து இதுதான், இதுக்கு சைடு எஃபெக்ட் கிடையல, தரவுகள் சொல்லுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா அதுக்கான எஃபர்ட், ஹியூமன் எஃபர்ட்ஸ் பிளஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இந்த விஷயங்களை எல்லாம் கணக்கு பண்ணும்போது எது அவுட்வே பண்ணுதுன்னா ஆல்ரெடி ப்ரூவன் டெக்னிக்ஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் அவுட்வே பண்ணும்போது இது வந்து நீர்த்து போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஹவவர் இந்தியாவை பொறுத்த அளவுக்கு நம்மளோட ஒவ்வொரு கவுன்சில், சித்தாவுக்கு ஒரு கவுன்சில் இருக்கு, ஆயுர்வேதாவுக்கு ஒரு கவுன்சில் இருக்கு. அவங்க வழிமுறைகள்லாம் கவர்மெண்ட் அப்ரூவ்டு தான். அது வந்து அதை ஃபாலோ பண்றது வந்து தப்பு கிடையாது. அது வந்து கவர்மெண்டே என்ஹான்ஸ் பண்றாங்க, ப்ரமோட் பண்றாங்க பல வாரில். ஆனா என்னன்னா நம்ம பவுண்டரியை தாண்டி அது வேற ஊருக்கு போக முடியல. போக வைக்கணும் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ் கவர்மெண்ட் எடுக்கணும்னா எல்லா நாடுகளிலையும் இவங்க சென்டர் அமைச்சு அந்த சென்டர்ல இருந்து அவங்க ட்ரையல் நடத்தி அதை ப்ரூவ் பண்ணி டேட்டாவை பிரசன்ட் பண்ணி பண்ணலாம். பட் இதுக்கான நேரமும் செலவும் அதெல்லாம் கன்சிடரேஷன் பண்ணும்போது அது அடுத்த நகர்வுக்கு போகாம இருக்கும். பட் இந்தியால அது ப்ரூவன் டெக்னிக் தான், இந்தியால யூஸ் பண்ற டெக்னிக் தான். அதை வந்து நம்மளை பார்த்து இன்னும் நிறைய நாடுகள்லாம் ஃபாலோ எல்லாம் பண்றாங்களே தவிர அது வந்து இல்லைன்னு மறுக்க முடியாது. சித்த மருத்துவத்துல கிளைம் பண்ணலாம் சார். சித்த மருத்துவத்துல போய் கவுன்சில்ல போய் இதுதான் கைட்லைன், இதுதான் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர், இந்த ட்ரீட்மெண்ட் மெக்கானிசம்ல பண்ணா குணமாகுதுன்னு சித்த வைத்தியத்துல போய் அதை அவங்க பகிர்ந்துகிட்டு அதை யார் வேணாலும் நாளை பின்ன அதை ஃபாலோ பண்ணலாம், அந்த அப்ரோச் எடுத்துக்கலாம். எல்லா சித்தா பிராக்டிஷனர்ஸும் அந்த கைட்லைனை எடுத்து பண்ணலாம். ஆனா இதே சித்த மருத்துவத்தை நம்ம பவுண்டரியை தாண்டி போக முடியாது, நம்ம நாடை கடந்து வேற இடத்துக்கு போக முடியாது. கன்வலசன்ட் பிளாஸ்மா அப்படின்றது ஒண்ணு இல்ல. இப்போ ஆமா சார், இப்ப வந்து பிளாஸ்மா அதாவது என்னோட உடம்புல இருக்கிற வைரஸுக்கு வந்து என்னோட உடம்பு ஆல்ரெடி ஒரு டி செல்ஸ் ஜெனரேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு, கண்டுபிடிச்சிருச்சு. சார்ஸ் வைரஸ் ஸ்ட்ரெயின் நம்ம உடம்புல இருக்கு அப்படின்னு என்னோட உடம்பு கண்டுபிடிச்சு அது என்ன பண்ணுதுன்னா டி செல்ஸ் மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸா ஜெனரேட் பண்ண அந்த டி செல்ஸ் போய் அந்த வைரஸை தாக்கி அதோட குணாதிசயங்களை அழிச்சு அதை வந்து நம்மளுக்கு இம்யூனிட்டியை கொடுத்துருது. இப்ப நான் வந்து வைரஸ் COVID-19 இருந்து குணமாயி வெளியே வந்துடுறேன். இப்ப என்னோட உடம்புல இந்த புதுவிதமான டி செல்ஸ் எல்லாம் உருவாயிருக்கு. இந்த டி செல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த வைரஸ் இனிமேல் எந்த காலகட்டங்கள்ல உள்ள வந்தாலும் ஒரே நிமிஷத்துல அடிச்சு சாய்ச்சிரும். அப்ப இந்த கன்வலசன்ட் பிளாஸ்மா அப்படின்றது என்னன்னா என்னோட உடம்புல இருக்கிற அந்த வெள்ளை அணுக்களை வந்து பிளாஸ்மா தெரப்பி மூலயமா வெளியே எடுத்து ஒரு 100 ml ஒரு 50 ml அது ஒரு குறிப்பிட்ட டோசேஜ் இருக்கு, அந்த பிளாஸ்மாவை எடுத்து அஃபெக்ட் ஆன ஆட்களுக்கு அந்த மைல்டு கிரேட் சிம்டம்ஸ் இருக்கிறவங்களுக்கு உள்ள செலுத்தினாங்கன்னா அதுல இருக்கிற டி செல்ஸ் அங்க போய் அதே டி செல்ஸ் ஜெனரேட் பண்ணி வைரஸை காலி பண்ணும். இதுதான் கான்வலசன்ட் பிளாஸ்மா தெரப்பி. இது வந்து ஆல்ரெடி முதன்முறையா நம்ம டெல்லியில பண்ணிட்டாங்க. டெல்லியில பண்ணி சக்சஸ்ஃபுல் தான்.
100% சக்சஸ்ஃபுல்லா பாத்தீங்கன்னா இது பேண்டமிக் காலத்தினால எல்லா இடத்துலயுமே 100% சக்சஸ்ஃபுல்லா வச்சுதான் போக முடியும்ன்றது முடியாது. அதனால எவ்வளவு தூரத்துக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கோ அவ்வளவு தூரத்துக்கான சக்சஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை வச்சுதான் அதை வச்சு இப்ப சென்னையிலயும் அவங்க கன்வலசன்ட் பிளாஸ்மாவை கொண்டு வந்தாங்க. டொனேஷன் பண்றதுக்கான ஆட்கள் வந்த உடனே அதை எடுத்து மைல்டு கிரேட் உள்ளவங்களுக்கு யூஸ் பண்றாங்க. சிவியர் கிரேட்ல உள்ளவங்களுக்கு யூஸ் பண்ணா அவ்வளவு பிரயோஜனம் இருக்குமா அப்படின்னா அது இன்னும் முழு தகவல் நம்மளுக்கு டேட்டா இல்லைங்க. உண்மைதான். இப்ப முகில்னா இப்ப வந்து இதுல ஒரு கிளியர் கட்டான இன்ஃபர்மேஷன் அலோபதியில எடுத்தா சைடு எஃபெக்ட்ஸ் உண்டுன்றதை டிக்ளேர் பண்ணி கொடுக்குறாங்க. இப்ப வந்து இப்ப சித்தாவோ இல்ல மாற்று மருந்துகள்லயோ வந்து சைடு எஃபெக்ட் இருக்கா இல்லையான்ற விஷயங்கள் வந்து நம்மளுக்கு எங்கேயுமே ஆதாரப்பூர்வமா எழுதப்படலை. பட் நம்மளுக்கு தெரியும் சைடு எஃபெக்ட் கிடையாது அப்படின்ட்டு. பட் இது மக்கள் வந்து எதை விரும்புறாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இம்மீடியட் ரெஸ்பான்ஸ். நான் வந்து இன்னைக்கு காலையில 5 மணிக்கு தலைவலிக்குதுன்னா 7 மணிக்கு என்னோட தலைவலி போகணும். எனக்கு அந்த அந்த ஒரு 2 மணி நேரத்துல தலைவலி போகணும் அப்படின்னா அந்த மைக்ரேன் போகணும் அப்படின்னா நான் டக்குன்னு ஒரு ஆஸ்பிரின் எடுத்து உள்ள போடுறேன். எனக்கு தெரியும் இந்த ஆஸ்பிரின் சாப்பிட்டேன்னா அடுத்த 4 மணி நேரம் கழிச்சு வயிறு வலிக்கும்னு தெரியும். பட் இருந்தாலும் எனக்கு தேவை என்னன்னா அடுத்த நிமிஷம் ரெமெடி. இப்ப அந்த ஒரு விஷயத்துலதான் இப்ப சித்தாவுக்கு மைக்ரேன் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா ஒரு 3 மாசத்துல இருந்து 6 மாசம் ஆகுதுன்னா இது 5 நிமிஷத்துல குணப்படுத்துதுன்றப்போ மக்கள் என்ன ஆயிடுறாங்கன்னா எனக்கு சைடு எஃபெக்ட் வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு அடுத்த 5 நிமிஷத்துல மீட்டிங் இருக்கு, நான் தலைவலியோட போக கூடாது, ஆஸ்பிரின் நான் போட்டு போறேன் அப்படின்றாங்க. இதுதான் வித்தியாசம், வேற ஒண்ணும் இல்லைண்ணா. கரெக்ட். இது வந்து டெம்பரவரியா கியூர் பண்ணும், பெர்மனண்டா ஒன்றும் கிடையாது அப்படின்ட்டு. ஆனா வந்து நம்ம சித்தாலேயோ ஆயுர்வேதாலேயோ பாத்தீங்கன்னா இமீடியட் கியூர் பண்றதுக்கான விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள் கிரேட் 4 கேன்சர்ல இருக்கிற ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம சித்தா ட்ரீட்மெண்ட் உடனே எடுத்தோம்னா அது அவங்களோட டெத் டைமே கம்மியா இருக்கும். அந்த நேரத்துல வந்து நம்மளுக்கான காப்பாற்றக்கூடிய கால அளவு வந்து மற்ற மருத்துவங்கள்ல அவ்வளவு குயிக்கா கிடைக்காது. ஆனா மாடர்ன் மெடிசின்ல என்ன கிடைக்கும் அப்படின்னா அதுக்கான இம்மீடியட் நீட். இப்போ டெத் டைம்ல இருக்கிறாங்க, அந்த டைம்ல வந்து இம்மீடியட்டா ஒரு மெடிசின் கொடுத்து அந்த டெத்தை வந்து நிறுத்தலாம், காப்பாற்றப்படலாம் அப்படின்ற பட்சத்துல தான் இப்போ எல்லாரும் மாடர்ன் மெடிசனை ஃபாலோ பண்றாங்கன்னா. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. இதுக்கு டைம் எடுக்கிற கால அளவு அதுக்கான தரவுகள் கம்மியா இருக்கிறதோ இதை பீட் பண்ணிடுது. இது டைம் பாத்தீங்களா, இப்போ வந்து ஒரு சர்ஜரியில இமீடியட்டா ஒருத்தர் வந்து அட்மிட் ஆகிறாரு இப்படின்னா சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் பண்ணும்போது நம்ம எந்த சித்தா மெடிசனையும் ஃபாலோ பண்ண முடியாது. அப்படின்றப்போ நம்ம அலோபதி தான் போய் ஆகணும். அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்ல அவங்க ஒரு முன்னோடியா வந்துடுறாங்க. அதுதான், அதை தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் ஆயிருது சார். ஹோமியோபதி வந்து ஜெர்மன் கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் சார். ஜெர்மன்ஸ் கண்டுபிடிச்ச ட்ரீட்மெண்ட். ஹோமியோபதியில வந்து எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அதனால அது சைடு எஃபெக்ட்ஸ் இருக்காது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதுவும் இதே மாதிரி நான் சொன்ன மாதிரி கால அளவு அதிகம் சார். எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்குமே ஹோமியோபதியிலையும் குறைஞ்சது இவ்வளவு நாட்கள் ஆகும் அதோட நிவாரணம் அப்படிலாம் இருக்குது. பட் ஸ்டில் நல்லா பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஏஜ்டு பீப்புள்லாம் வந்து ஹோமியோபதியை லைக் பண்ணுவாங்க, ஏன்னா அதுல வந்து எந்த பக்க விளைவுகளும் இல்லை அப்படின்ற ஒரு காரணத்துக்காக. பட் அகைன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இமீடியட் ரெமெடி வேணும், எனக்கு உடனே சரியாகணும், எனக்கு வந்து ஒரு கிட்னி ஸ்டோன் இருக்கு, அதான் சார் பக்க விளைவு வந்து ஹோமியோபதியில இல்ல அப்படின்ற காரணத்தினால எல்லாம் லைக் பண்றாங்க சார். பட் இதுல வந்து பக்க விளைவு உண்டு சார் அலோபதியில. ரைட், தேங்க்ஸ் முகில். இப்ப இந்த கொஸ்டினுக்கு தான் இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி WHO வந்து என்ன பண்றாங்கன்னா ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே இது வந்து பாசிட்டிவ் பெனிஃபிட் இருக்கான்னு. இப்ப சயின்டிபிக்கா அப்ரோச் பண்றது அவங்களோட ஒரே வேலை. இவங்க என்ன பண்றாங்கன்னா ஆப்பிரிக்காஸ்ல இருக்கிற இம்யூனைசேஷன் பண்ணாத, இப்ப இந்தியாவை கம்பேர் பண்ண விட ஆப்பிரிக்கன்ஸ் தான் ரொம்ப அதிகமா இம்யூனைசேஷன் பண்றது கிடையாது. ஸோ அவங்கள்ட்ட போய் டார்கெட் பண்ணி அவங்களோட குழந்தைங்களுக்கு எல்லாம் பண்ணாதவங்க எல்லாம் எப்படி பிற்காலத்துல இருக்கிறாங்க அப்படின்றப்போ இது வந்து ஒரு பெரிய டீடைல்டு ஸ்டடியா அவங்க பண்றாங்க. பண்ணிட்டு அது ஸ்டில் ரிசர்ச் ஃபேஸ்ல தான் இருக்கிறாங்க, அவங்க இன்னும் அது முடிக்கலாம் இல்லை. அதனால நம்மளுக்கு அதை பத்தி கமெண்ட் பண்றதுக்கு அங்க சரியான ஒரு ஆன்சர் சொல்ல முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். எல்லா இடத்துலயுமே எக்ஸெப்ஷன் கேசஸ் இருக்கிற மாதிரி தான் இது வந்து நம்ம டீல் பண்றது. இவங்க ஒரு எக்ஸெப்ஷனா கூட இருக்கலாம். இப்ப அதுதான் இப்ப அகைன் இதை ஸ்டடி பண்ணி தான் சொல்ல முடியும். அவங்க வந்து கண்டிப்பான முழு விதமான ஆரோக்கியமான உடல்நிலையில இருக்கிறாங்களான்றது நம்ம வந்து பாக்குறதுனால தெரிய போறது இல்ல. அவங்கள சயின்டிபிக்கா ஸ்டடி பண்ணி ப்ரூவ் பண்ணி அவங்க ஆமா உண்மையிலே நல்ல இதுல இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களும் வந்து நீங்க பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து அந்த வரிசையில நிக்கிற அத்தனை பேரும் பாத்தீங்கன்னா யாருமே வந்து பணக்காரங்களோ இல்ல வசதி படைச்சவங்களோ கிடையாது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வந்து வர்றவங்க எல்லாம் எல்லாமே வந்து ஏழைப்பாளைங்க தான், எல்லாமே ரோட்ல குடியிருக்கிறவங்க தான். இப்ப அவங்க எல்லாம் வந்து உடம்பு முடியாட்டி அவங்கதான் நம்ம போய் பார்க்க முடியும். அங்கதான் தெரியும் உண்மையிலே அவங்க வந்து முழு ஆரோக்கியமான உடல்நிலையில இருக்கிறாங்களா இல்ல வந்து எப்படி அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி சூழ்நிலையில எப்படி அவங்க வந்து அந்த கவர்மெண்ட் கொடுக்குற அந்த பாராஸ்டமாலையும் அந்த கவர்மெண்ட் கொடுக்குற அஸ்திரமைசினையும் சாப்பிட்டுட்டு தான் வாழ்றாங்களான்றது நம்ம அவங்கள படிச்ச பிறகுதான் தெரியும்.
எல்லாருமே சொல்ற மாதிரி சார், ப்ரிவென்டிவ் தான் இன்னைக்கு தேதிக்கான நம்மளுக்கு பெரிய ஆயுதம் சார். எவ்வளவு ப்ரிவென்டிவா நம்ம இருக்க முடியுமோ அவ்வளவு ப்ரிவென்டிவா இருக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம ஒரு கேரியரா மாறிடக்கூடாது. இப்ப சமகால வயசுல இருக்கிற ஆட்கள் வந்து ஒரு கேரியர், வைரஸோட கேரியரா மாறிடக்கூடாது. ஏன்னா அவங்க சரியாயிருவாங்க. அவங்களுக்கு சுத்தி இருக்கிற என்வரன்மெண்ட்ல இருக்கிற மத்த மக்கள், அதாவது குழந்தைகளாவோ இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், அவங்க அஃபெக்ட் ஆகி அவங்களுக்கு வீக் இம்யூன் சிஸ்டமோ இல்ல கோமார்பிடிட்டி இருந்தாலும் அவங்க வந்து மிகவும் பாதிக்கப்படுற சூழ்நிலையில வரும். அதனால ப்ரிவென்ஷன் தான் இன்னைக்கு தேதிக்கான நம்ம முக்கியமான ஒரு ஆயுதம். அந்த ப்ரிவென்ஷனை தாண்டி நம்ம வெயிட் பண்றது அந்த ஆர்டிபிஷியல் இம்யூனிட்டி. அதுதான் நம்ம வேக்சினை நம்ம உடம்புல வந்து டெட் வேக்சினோ இல்ல வந்து அட்டெனுவேட்டட் வேக்சினோ, அந்த வேக்சினை நம்ம உடம்புக்குள்ள ஏற்றி நம்மளுக்கு டி செல்ஸை நம்மளே ஜென்ரேட் பண்ணக்கூடிய அந்த ஆர்டிபிஷியல் வேக்சினேஷன், அந்த இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் தான் நம்ம அடுத்த மிகப்பெரிய டூல் சார். அதான் சார், இப்ப இந்த 5 வருஷத்துல, சாரி இந்த 5 மாசத்துல நம்ம என்னெல்லாம் படிச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எவ்வளவு கிளீனா ஹைஜீனா நம்ம இருக்கணும் அப்படின்றத நல்லா படிச்சிருக்கோம். எவ்வளவு அந்த பர்டிகுலரா கோவிட் வேக்சின் இருந்து தனிப்பட்ட தனிச்சு இருக்கிறது எப்படின்றது சோசியல் டிஸ்டன்சிங் மூலியமாவோ இல்ல வந்து அதிகமா கூடாமையோ இருக்கிறது, கூட்டத்துல இருந்து தனிச்சு வந்துடுறது, எந்த ஒரு தொடர்புலையும் மக்கள் தொடர்புலையும் ரொம்ப நெருக்கமா இல்லாம இருக்கிறது, இதெல்லாம் வந்து பேசிக்கான விஷயம் சார். ஏன்னா இதெல்லாம் மூலியமா 80% ஆஃப் வைரஸ் நம்ம வந்து தவிர்த்திடலாம் நம்ம பக்கத்திலே வராம. அந்த விஷயங்கள் அந்த 80% நம்ம பண்ணிட்டோம்னாலே 20% ஆன ப்ராப்ளம் வந்து சாரி 80% ஆன ப்ராப்ளம் குறைஞ்சிருச்சுனாலே அந்த 20% மேனேஜ் பண்ணிடலாம் சார் கண்டிப்பா. ஸோ இம்யூனிட்டி பூஸ்டர்ஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லை, நம்ம டி செல்ஸ், நம்ம போன் மேரோ வந்து எப்படியெல்லாம் அதிகமான வெள்ளை அணுக்களை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கோ அந்த வாய்ப்புகளை கிரியேட் பண்றது தான் இந்த இம்யூனிட்டி பூஸ்டர்ஸ்ன்றது. எந்தெந்த உணவுகள் சாப்பிட்டோம்னா நம்ம வெள்ளை அணுக்கள் அதிகமா உற்பத்தி ஆகுன்றத தெரிஞ்சுட்டு இப்ப ஜிங்க் கொடுக்குறாங்க. அதே மாதிரி நம்ம உணவு பழக்க வழக்கங்கள்லயே பாத்தீங்கன்னா அதிகப்படியான பழங்கள், காய்கறிகள், பர்டிகுலரா இந்த நான்வெஜ் சாப்பிட்றவங்க வந்து ஈவன் லிவர் இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டாங்கன்னா டி செல்ஸ் அதிகமா ஜென்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மூலியமா வைரல் லோட மல்டிப்ளை கூடிய வைரல் லோட வந்து குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்றனாலதான் இப்ப எல்லாருமே சஜஸ்ட் பண்றது ப்ரிவென்ஷனுக்கு அடுத்த மாதிரி இம்யூனிட்டி பூஸ்டர்ஸ் நீங்க எடுத்துக்கங்கன்றது. இம்யூனிட்டி பூஸ்டர்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. சாப்பாடு தான், வேற ஒண்ணும் இல்ல. அப்ராப்ரியேட்டான சாப்பாடு, கரெக்டான சாப்பாடு, அந்த சாப்பாடை வந்து சரிவிகிதத்துல எடுத்தோம்னா, பேலன்ஸ்டா எடுத்தோம்னா சரியாயிடும். இல்ல சார், இப்ப இந்த கோவிட் காலத்துல வந்து ரெண்டையுமே எடுத்துக்கிறது எந்த விதமான பிரச்சனையும் இல்லைன்னு தான் எல்லா வல்லுநர்களும் சொல்றாங்க. யாருமே வந்து நான்வெஜ் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லல, எல்லாமே எடுத்துக்கலாம். ஏன்னா அது மூலியமா எந்த ப்ரூவன் ரிசல்ட்ஸும் வரல. அதாவது ஒரு பவுல்ட்ரி மூலியமாவோ இல்ல ஆடு இல்ல வந்து இது மூலியமாவோ எந்த வைரஸ் வருது அப்படின்ற மாதிரி எல்லாம் கிடையாது. பட் அது மூலியமா வேற விஷயங்கள் வரலாம். இப்போ வயிற்றுப்போக்குக்கான சரியா நம்ம சமைக்கலைன்னா வயிற்றுப்போக்குக்கான, ஏன்னா அதுல வந்து கொக்கி புழு இருக்கலாம், வேற எதனா விஷயங்கள் இருக்கலாம். சோ அது மாதிரி விஷயங்கள் வரலாமே தவிர இந்த வைரஸ் வந்து அது மூலியமா வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் சார் சொல்லியிருக்காங்க. இப்ப கரெக்ட்ண்ணா, தேங்க்யூண்ணா. இப்ப இத அதிகாரம் வந்து முதல்ல இருக்கிறது வந்து WHO, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் தான் இந்த அதிகாரம் கொடுக்கறது. இப்ப இங்க நம்ம CDSCO இருந்து வாங்கக்கூடிய டேட்டா வந்து நேரம் அங்க போய் கொடுக்கப்படுது. நேஷனல் அத்தாரிட்டி ஃப்ரம் CDSCO வந்து நேரம் WHO போகுது. WHO கம்ப்ளீட்டா ரிவ்யூ பண்றாங்க. நான் அதனால தான் முன்ன கூட உங்களுக்கு சொல்லியிருந்தேன், சைனாவோ சரி ரஷ்யாவோ சரி அவங்க இன்னும் WHOக்கு டேட்டா டிக்ளேர் பண்ணனால அவங்க வந்து ரெக்கக்னைஸ் பண்ணவும் மாட்டாங்க. ஏன்னா as well as as soon as அவங்க டேட்டா ரிசீவ் பண்ண பிறகு அந்த டேட்டாவை அவங்க ரிவ்யூ பண்ணி அவங்களோட கவுண்டர் கொஸ்டின்ஸ் வச்சு அவங்களோட கவுண்டர் எக்ஸாமினேஷன் பண்ணி இதெல்லாம் பண்ண பிறகுதான் வந்து அங்கீகரிக்க முடியும். மோரோவர் WHO இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கிறாங்கன்னா, இப்போ ஒரு டெவலப்டு கண்ட்ரிஸ் ஒரு 30-40 கண்ட்ரி பண்ற ட்ரையல் அவங்க ஒர்க் பண்ணணும்னா கிட்டத்தட்ட 30 டைம்ஸ் ஆஃப் எஃபர்ட்ஸ் அவங்க போட வேண்டியிருக்கு. அது வந்து ஒரு எவ்வளவு பெரிய நிறுவனம், அந்த நிறுவனத்துக்கு ஒரே நேரத்துல 30 டைம்ஸ் ஆஃப் எஃபர்ட்டை போட்டு இந்த பேண்டமிக்கை சரி பண்ணணும் அப்படின்றப்போ அவங்க வந்து ராப்பகல உழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அது வந்து அவங்களே பல நேரங்கள்ல என்ன பண்றாங்கன்னா சயின்டிபிக் அப்ரோச்ல கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. எப்படின்னா, நான் ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். நீங்க வந்து டெக்ஸாமெத்தசோன் ட்ரக் வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லி WHO ஒரு தரவு போகுது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா இதை ரிவ்யூ பண்ணுவோன்றாங்க. ரிவ்யூ பண்ணி அதுக்கு ஒரு ட்ரையல் நடத்துறாங்க. இந்த ட்ரையல் நடத்தி முடிக்கிற காலகட்டங்களுக்குள்ள டெக்ஸாமெத்தசோன் எல்லாரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. யூஸ் பண்ண ஆரம்பிச்ச உடனே அப்ப அங்க டெக்ஸாமெத்தசோன் யூஸ் பண்ண பிரயோஜனம் இல்லைன்னு ஒரு WHO சொல்றாங்க. அப்ப என்ன பண்ண வேண்டியிருக்கு, எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. சிமிலர்லி நீங்க HCQ FDA என்ன சொல்லுது,
நீங்க தயவு செய்து யாரும் HCQ யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த WHO அவங்க என்ன ரெக்கமெண்ட் பண்றாங்கன்னா, இல்ல எமர்ஜென்சி பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம், அது ஒரு விளைவு நல்ல பாசிட்டிவா இருந்ததுன்னா நம்ம கண்டினியூ பண்ணோன்னே FDA என்ன சொல்றாங்க, சரிங்க நீங்க உங்க கைடன்ஸ் நான் எடுத்துக்கிறேன், நான் ஒரு ட்ரையல் நடத்துறேன், HCQ ஒர்க் ஆனிச்சுன்னா நான் உங்களுக்கு சொல்றேன்னு அவங்க ஒரு 2 மாசம் ட்ரையல் நடத்துறாங்க. 2 மாசம் முடிவுல வந்து சொல்றாங்க HCQ எல்லாரும் ஸ்டாப் பண்ணுங்க, அது வந்து ஒர்க் ஆகாதுன்னு. இந்த 2 மாசத்துக்குள்ள HCQ எல்லாரும் எடுத்துட்டாங்க. ஆனா அதுல வந்து பெரிய எஃபெக்ட்ஸ் ஒன்றும் வரல. பட் இருந்தாலும் இது வந்து அகைன் இப்போ வேலிடேட் பண்ண வேண்டிய இன்ஃபர்மேஷன் வந்து WHO அந்த FDAவுக்கு கொடுக்குறாங்க, அவங்களும் வேலிடேட் பண்றாங்க. அதே மாதிரி இந்தியாவில் WHO அந்த தரவுகளை எல்லாம் வேலிடேட் பண்ண பிறகுதான் அந்த மீன் டைம்ல வந்து நம்ம எவ்வளவு கேர்ஃபுல்லா பாத்துக்கிற வேண்டிய இருக்குதோ, எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது இருக்குதோ அது வந்து நம்ம கையில தான் இருக்குது. நம்ம பிளைண்ட்லி ஒரு டேட்டா இல்லாம நம்மளும் வந்து ஜஸ்ட் லைக் தட் பண்ண முடியாது. ஆனா நம்ம பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை இப்போதைக்கு. ஏன்னா ஒரு வேக்சின் கண்டுபிடிச்சா அடுத்த நிமிஷம் நம்ம கைக்கு வர போறது இல்லை. இட் மைட் டேக் அட்லீஸ்ட் 3 to 6 months. என்னோட பிரைவேட் தனிப்பட்ட பார்வை அது. இப்ப நாளைக்கு ஆகஸ்ட் எண்டுல உங்களுக்கு இந்தியால வேக்சின் கண்டுபிடிக்கிறாங்கன்னா என்னோட பார்வைப்படி அடுத்த ஆகஸ்ட் 2021 தான் அது வந்து சென்னைக்கே வரும். கிட்டத்தட்ட நான் சொல்றது ஒரு 11 மாச கால அளவு. ஏன்னா அவங்க வந்து ஃப்ரண்ட் லைன் ஒர்க்கர்ஸ்க்கு கொடுக்கணும், டிஃபென்ஸ் பீப்புளுக்கு கொடுக்கணும், அது போக ஆட்சியாளர்களுக்கு கொடுக்கணும், எல்லாத்தையும் தாண்டி 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 மேனுஃபேக்சரிங் பண்ணணும் அவ்வளவு. ஸோ இதெல்லாம் தாண்டி வர்றதுக்கு ஒரு 8-9 மாசமாவது ஆகும். ஒரே ஒரு விஷயம், இப்ப கேள்வி இப்ப இந்த விஷயங்களை கேட்ட எல்லாருக்கும் நீங்க நல்ல ஒரு புரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்னன்னா, நாளைக்கே யாராவது வந்து ஒரு ட்ரக் கண்டுபிடிக்கிறது இந்த ஒரு வருஷத்துல கிடைச்சிரும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க அவங்களை மறுத்து சொல்லலாம். ட்ரக் கண்டுபிடிக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. அது கிட்டத்தட்ட ஒரு 3 ட்ரையல் 4 ட்ரையல் phase 1 phase 2 phase 3 தாண்டணும். அதுக்கு முன்னாடி அனிமல் ட்ரையலை முடிக்கணும் அப்படின்ற அந்த அறிவு சார்ந்த விஷயங்களை நீங்க உள்வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு சொல்லலாம். அது போக ரெகுலேஷன்ஸ் இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் அவங்களுக்கு புரிய வைக்கலாம். இது வந்து நீங்க ஒரு அறிவு சார்ந்த மக்கள் வந்து இதை புரிஞ்சுக்கிட்டு எல்லாருக்குமே கரெக்டா எடுத்து சொல்லணும். அவ்வளவுதான் என்னோட. எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ.